நீதானே இங்கே தனியாகவே நானும் வாழ்வதில்லை இங்கே துணை எனக்கு பாபா நீதானே இங்கே துணை எனக்கு பாபா நீதானே இங்கே தனியாகவே நானும் வாழ்வதில்லை இங்கே குறை இல்லை பாபா உன்னை நினைக்கும் போதே குறை இல்லை பாபா உன்னை நினைக்கும் போதே நீ இல்லாமலே இங்கு நான் என்பதில்லை துணை எனக்கு பாபா நீதானே இங்கே இது வந்த போதும் கலங்காமல் வைத்தாய் ஆசானாய் இருந்தே அனைத்தும் சொல்லிக் கொடுத்தாய் மாயாவை எதிர்த்தே பயந்தோடச் செய்தாய் மாயாவை எதிர்த்தே பயந்தோடச் செய்தாய் தைரியம் இருந்தாலே நீ அங்கே இருப்பாய் துணை எனக்கு பாபா நீதானே இங்கே தனியாகவே நானும் வாழ்வதில்லை இங்கே துணை எனக்கு பாபா நீதானே இங்கே அகங்கார பேயை நெருங்காமல் தடுத்தாய் அழிகின்ற தேகத்தை நான் தீண்ட தடுத்தாய் ஆன்மீக மலர் போல மனம் வீசச் செய்தாய் ஆன்மீக மலர் போல மனம் வீசச் செய்தாய் அன்பான தொண்டனாய் நீ சேவை செய்தாய் குறை இல்லை பாபா உன்னை நினைக்கும் போதே நீ இல்லாமலே இங்கு நான் என்பதில்லை துணை எனக்கு பாபா நீதானே இங்கே நலமாக நான் வாழ அறிவுரைகள் தந்தாய் கேட்காத முன்பாக எல்லாமே கொடுத்தாய் மாறாத பாபா உன்னை மறக்க மாட்டேன் மாறாத பாபா உன்னை மறக்க மாட்டேன் மாறும் மானிடரை நான் நம்ப மாட்டேன் துணை எனக்கு பாபா நீதானே இங்கே துணை எனக்கு பாபா நீதானே இங்கே நீ இல்லாமலே இங்கு நான் என்பதில்லை துணை எனக்கு பாபா நீதானே இங்கே துணை எனக்கு பாபா நீதானே இங்கே துணை எனக்கு பாபா நீதானே இங்கே ஓம் சாந்தி 18/7/2024 காலை முரளி பாப் தாதா மதுபன் मीठे बच्चे सर्विस समाचार सुनने पढ़ने का भी तुम्हें शौक चाहिए।
இனிமையான குழந்தைகளே, சேவை சமாச்சாரத்தை கேட்பதற்கும் படிப்பதற்கும் உங்களுக்கு ஆர்வம் இருக்க வேண்டும். क्योंकि इससे उमंग उत्साह बढ़ता है. ஏனெனில் இதன் மூலமாக ஊக்கம் உற்சாகம் அதிகரிக்கின்றது. सर्विस करने का संकल्प उठता है. சேவை செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் ஏற்படுகின்றது. प्रश्न है, संगम युग पर बाप तुम्हें सुख नहीं देते हैं, लेकिन सुख का रास्ता बताते हैं. क्यों? கேள்வி, சங்கம யுகத்தில் சிவ தந்தை உங்களுக்கு சுகம் கொடுப்பது கிடையாது. ஆனால் சுகத்தை அடைவதற்கான வழியை காண்பிக்கின்றார். ஏன்? उत्तर है, क्योंकि बाप के सब बच्चे हैं. अगर एक बच्चे को सुख दें तो ये भी ठीक नहीं. பாபா பதில் சொல்றாரு, ஏனெனில் பாபாவுக்கு அனைவரும் குழந்தைகள். ஒருவேளை ஒரு குழந்தைக்கு மட்டும் சுகத்தை கொடுத்தா அது சரியில்லை. மற்ற குழந்தைங்க என்ன நினைப்பாங்க? பாபா பார்ஷியாலிட்டி பார்க்குறாரு அப்படி நினைப்பாங்க இல்லையா? लौकिक बाप से बच्चों को बराबर हिस्सा मिलता है. லௌகீக அப்பாவே என்ன பண்றாரு? 4 குழந்தை இருந்தா சொத்தை 4 பிரிச்சு கொடுக்கறாரு. बेहद का बाप हिस्सा नहीं बांटते, सुख का रास्ता बताते हैं. எல்லைக்கு அப்பாற்பட்ட அப்பா இந்த சொத்தை பங்கிட்டு கொடுப்பது கிடையாது. அதுக்கு பதிலா சுகத்தை அடையக்கூடிய மார்க்கத்தை காண்பிக்கின்றார். जो उस रास्ता पर चलते हैं, पुरुषार्थ करते हैं, उन्हें ऊंच पद मिलता है. யார் இறைவன் காட்டும் வழிப்படி நடக்கின்றார்களோ, புருஷார்த்தம் செய்கின்றார்களோ, அவர்களுக்கு உயர்ந்த பதவி கிடைக்கின்றது. बच्चों को पुरुषार्थ करना है, सारा मदार पुरुषार्थ पर है. இப்ப குழந்தைகள் முயற்சி செய்ய வேண்டும். அனைத்திற்கும் ஆதாரம் முயற்சிதான். ஓம் சாந்தி. बच्चे जानते हैं बाप मुरली बजाते हैं. குழந்தைகளுக்கு தெரிகின்றது சிவ தந்தை முரளி வாசிக்கின்றார். मुरली सबके पास जाती है और जो मुरली पढ़कर सर्विस करते हैं उनका समाचार मैगजीन में आता है. யார் முரளி படித்துவிட்டு எல்லாருக்கும் முரளி போய் ரீச் ஆகுறது. ஆனால் யார் முரளி படிச்சுட்டு சேவை பண்ணுறாங்களோ அவங்களுடைய சமாச்சாரம், யார் எங்கே சேவை பண்ணாங்களோ அது மேகசினில் வருகின்றது. अब जो बच्चे मैगजीन पढ़ते हैं उन्हें सेंटर्स के सर्विस समाचार का मालूम पड़ेगा. தற்பொழுது எந்த குழந்தைகள் மேகசின் படிக்கின்றார்களோ அவர்களுக்கு மற்ற சென்டர்லாம் எப்படிலாம் சேவை பண்ணுறாங்க அந்த சர்வீஸ் சமாச்சாரம் தெரிய வருகின்றது. ஃபலானி ஃபலானி ஜக ஐசே சர்வீஸ் ஹோ ரஹி ஹை. இப்போ இந்த மாதிரியான இடத்துலலாம் இந்த மாதிரி சேவைகள் நடந்து கொண்டிருக்கின்றன அப்படின்றது அந்த மேகசின் படித்து தெரிஞ்சுக்கிறாங்க. जो पढ़ेंगे ही नहीं तो उनको कुछ भी समाचार का मालूम नहीं पड़ेगा और पुरुषार्थ भी नहीं करेंगे. யார் இந்த மேகசின்லாம் படிக்கிறதே இல்லையோ
அவர்களுக்கு எந்த சமாச்சாரமும் தெரிவது கிடையாது. அவர்கள் புருஷார்த்தம் செய்வதும் கிடையாது. सर्विस का समाचार सुनकर दिल में आता है मैं भी ऐसा सर्विस करूं. இப்போ இந்த சர்வீஸோட சமாச்சாரத்தை கேட்கும் பொழுது மனதில் தோன்றுகின்றது, நாம கூட அந்த மாதிரி போய் சேவை பண்ணணும், 4 இடத்துக்கு போய் பாபாவுடைய அறிமுகத்தை கொடுக்கணும் அப்படின்ற எண்ணம் நமக்கு ஏற்படுகின்றது. मैगजीन से मालूम पड़ता है हमारा भाई बहन कितनी सर्विस करते हैं. இந்த மேகசின் படிக்கிறவங்களுக்கு தெரியும் நம்மளுடைய சகோதரர்கள் மற்றும் சகோதரிகள் எவ்வளவு சேவை செய்கின்றார்கள் என்று. ये तो बच्चे समझते हैं जितनी सर्विस उतना ऊंच पद मिलेगा. இது கூட குழந்தைகளுக்கு தெரியும் எவ்வளோ சேவை செய்கின்றார்களோ அவ்வளவு உயர்ந்த பதவி கிடைக்கும். इसलिए मैगजीन भी उत्साह दिलाती है सर्विस के लिए. எனவே இந்த மேகசின் கூட நமக்கு ஊக்கம் உற்சாகத்தை கொடுக்கின்றது சேவை செய்வதற்காக. ये कोई फालतू नहीं बनती है. இந்த மேகசின்லாம் சும்மா வேலை வெட்டி இல்லாமல் பண்ணுறாங்கன்னு நினச்சிக்காதீங்க, அதெல்லாம் கூட காரணம் இருக்கு. फालतू वह समझते हैं जो खुद पढ़ते नहीं है. சில பேர் மேகசின் படிக்கிறதெல்லாம் வேஸ்ட்டு. அதாவது மேகசின்றது குமுதம், கல்கி, ஆனந்த விகடன் கிடையாது. நம்ம சங்கம யுகம், அதுக்கப்புறம் ஞான அமிர்தம், நம்ம பாபா வீட்டிலேருந்து என்ன பிரிண்ட் ஆகுதோ அதில் வரக்கூடிய மெசேஜ். இப்போலாம் அந்த பீஸ் ஆஃப் மைண்டு இப்போலாம் வீடியோவில் வந்துடுது. முன்னாடிலாம் பிரிண்டிங் மீடியாவில் இருந்தது, இப்போ விஷுவல் மீடியாவில் சேவா சமாச்சாரம் வருது. அதனால் சேவா சமாச்சாரம் பார்க்குறாங்க, கேட்குறாங்க, படிக்கிறாங்க அப்படின்னா தான் நாம் கூட சேவா பண்ணணும் அப்படின்ற ஆர்வம் ஏற்படும். அதுக்காக பாபா படிக்க சொல்கிறாரு. कोई कहते हैं हम अक्षर नहीं जानते, अरे रामायण भगवत गीता आदि सुनने के लिए जाते हैं, ये भी सुननी चाहिए ना. இப்போ சில பேர் சொல்கிறாங்க எங்களுக்கு இதெல்லாம் புரியல அப்படின்றாங்க. இப்போ நீங்கள் ராமாயணம், மகாபாரதம், பகவத்கீதைலாம் சொன்னால் இங்கே ஒரு சொற்பொழிவு ஆட்டுறாங்க அப்படின்னா அது கேட்குறதுக்கு போகிறீங்கல்ல. அதே மாதிரி இந்த சர்வீஸ் சமாச்சாரம் கூட எந்தெந்த சென்டரில் எப்படிலாம் சேவா பண்ணி இருக்கிறாங்க அப்படின்றத கேளுங்க. அப்போ தான் உங்களுக்கும் நாமளும் சேவா பண்ணணும் அப்படிங்கிற ஆர்வம் ஏற்படும். அதற்காக சொல்கிறாரு. नहीं तो सर्विस का उमंग नहीं बढ़ेगा. நம்ம 4 பேர் 4 சென்டரில் எப்படிலாம் சேவை பண்ணுறாங்க இதை நம்ம தெரிஞ்சுக்கலன்னா சேவை பண்ணணும் அப்படிங்கிற ஆர்வம் கூட வரவே வராது. ஃபலானி ஜகா ஏ சர்வீஸ் ஹுயி, இப்போ இந்த இடத்துல இந்த மாதிரி சேவை நடந்தது. ஷோக் ஹோ தோ கிஸ்கோ கஹே வ படுக்கர் சுனாய். இப்போ சப்போஸ் உங்களுக்கு படிக்க தெரியாமல் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆனால் 4 பேர் 4 சென்டரில் எப்படிலாம் சேவை பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா யார்கிட்டையாவது அந்த மேகசினை கொடுத்து படிக்க வச்சு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. बहुत सेंटर्स पर ऐसा भी होगा जो मैगजीन नहीं पढ़ते होंगे. இப்போ நம்ம இந்த வேர்ல்டு ரெனிவல் அப்படின்ற மேகசின் வருது, கியான அமிர்த் வருது, சங்கம யுகம் வருது. இதெல்லாம் படிக்கணும் அப்படின்ற ஆர்வம் இருக்கணும். சில பேருக்கு அந்த ஆர்வம் இல்லை அப்படின்னா அவங்க மேகசின்லாம் படிக்கிறதே கிடையாது. बहुत है जिनके पास तो सर्विस का நாம் நிஷான் பி நெய் रहता है. சில சென்டரில் சேவை நடக்குதா அல்லது நடக்கலையா இந்த பேரடையாளம் கூட இல்லாமல் சில சென்டர்ஸ்லாம் இருக்குது. ये तो समझते हैं राजधानी स्थापन हो रही है, उसमें जो जितनी मेहनत करते हैं उतना पद पाते हैं. சிலர் புரிஞ்சுக்கிறாங்க ராஜதானி ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கின்றது,
இதுல யார் எவ்வளவு முயற்சி பண்றாங்களோ அவ்வளோ உயர்ந்த பதவியை அடைகின்றார்கள். पढ़ाई में अटेंशन नहीं देंगे तो ஃபெயில் हो जाएंगे. பாபா சொல்றாரு, படிப்புல கவனம் செலுத்தல அப்படின்னா ஃபெயில் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. सारा मदार है इस समय की पढ़ाई पर. அனைத்திற்கும் ஆதாரம் இந்த சமயத்துல நாம படிக்கக்கூடிய இந்த படிப்பு தான். जितना पढ़ेंगे और पढ़ाएंगे उतना अपना ही फायदा है. எவ்வளோ நாம இந்த ஞானத்தை கேட்குறோம், படிக்கிறோம், மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம், அவ்வளோ நம்மளுக்கு தான் இதில் நன்மை அடங்கி இருக்கின்றது. बहुत बच्चे हैं जिनको मैगजीन पढ़ने का ख्याल भी नहीं आता है. சில குழந்தைகள் இருக்கின்றார்கள், இந்த மேகசின்லாம் படிக்கணும் அப்படிங்கிற தாட்டு கூட வர்றது கிடையாது. ஓ பாயி பைசை கா பது பாலேங்கே. அப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத பதவி தான் கிடைக்கும். वहाँ ये ख्यालात नहीं रहते कि इसने ये पुरुषार्थ किया तब ये पद मिला है. இப்போ ஒன்ஸ் சத்தியுகம் போயிட்டோம்னா நம்மளுக்கு இந்த தாட்டு வராது. இவங்க இந்த மாதிரியா முயற்சி பண்ணாங்க, அதனால தான் இவ்வளோ பெரிய பதவி கிடைச்சிருக்கு அப்படின்றது அங்க இருக்கிறவங்க யாருக்குமே தெரியாது. கரம் விகரம் கி பாத்தே சப் யஹா புத்தி மே ஹை. நம்ம செய்யக்கூடிய செயல் எப்பொழுது நற்செயலாக மாறுகின்றது, எந்த மாதிரி செயல் செய்தால் அது விகர்மமாக தீய செயலாக பாவ செயலாக மாறுகின்றது. இந்த விஷயம்லாம் சங்கம யுகத்துல தான் நம்மளுக்கு தெரியுமே தவிர சத்தியுகத்துல இல்லை வேற எந்த யுகத்திலையுமே கர்ம பிலாசபி நம்மளுக்கு புரியாது. 4 யுகத்திலையுமே புரியாது. சங்கம யுகத்துல தான் பாபா உட்கார வச்சு புரிய வைக்கிறாரு. கல்பக்கே சங்கம் யுக பருகி பாப்பு சம்ஜாத்தே ஹை. இந்த கல்பத்தின் சங்கம யுகத்துல தான் சிவபாபா நம்மளுக்கு இந்த ஞானத்தை புரிய வைக்கின்றார். जो नहीं समझते हैं वो तो जैसे पत्थर बुद्धि है. பாபா இவ்வளோ சொல்லி கூட சில பேர் புரிஞ்சிக்காம இருக்காங்க இல்லையா, அவங்க யாருன்னா கல்லு புத்தி மாதிரி. இவ்வளோ சொல்லி கூட புரிஞ்சிக்கல, அதனால சொல்றாரு. तुम भी समझते हो हम तुच्छ बुद्धि थे फिर उसमें भी परसेंटेज होती है. இப்போ நாம கூட புரிஞ்சுக்கிறோம், நம்ம இங்கே வரும்போது நம்மளுக்கு கூட ஒன்றுமே தெரியாது, நம்ம புத்தி கூட சரியாக ஒர்க் ஆகாமல் தான் இருந்தது. கிளாஸ் கேட்க கேட்க தான் புத்தியோடைய பர்சன்டேஜ் அதிகரிக்கின்றது. பாபா बच्चों को समझाते रहते हैं अभी कलयुग है. இப்போ சிவபாபா குழந்தைகளுக்கு புரிய வைத்து கொண்டே இருக்கின்றார். தற்பொழுது நடப்பது கலியுகம் ஆகும். இன்மே அப்பார் துக்கு ஹோத்தா ஹை. இந்த கலியுகத்துல அளவிட முடியாத துக்கம் ஏற்படுகின்றது. यह यह दुख है जो सेंसिबल होंगे वह झट समझ जाएंगे कि ये तो ठीक बोलते हैं. இங்க என்னென்னலாம் துக்கம் இருக்கு அப்படின்னு பாபா புரிய வைக்கிறாரு. யார் புத்திசாலி குழந்தைங்களோ அவர்கள் புரிந்து கொள்வார்கள், இவங்க சொல்றதெல்லாம் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு. तुम भी जानते हो कल हम कितने दुखी थे, அப்பார் துக்கு கே பீச் தே. நம்மளுக்கு கூட தெரியுது, நேத்திக்கு தான் அவ்வளோ துக்கம் இருந்தது, அப்பாரமான துக்கத்துக்கு நடுவில் நாம இருந்தோம். அபி ஃபிர் அப்பார் சுகம் கே பீச் மே ஜா ரஹே ஹை. இப்போ நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கிட்டோம், அளவிட முடியாத சுகத்திற்கு நடுவில் நாம் செல்கின்றோம் என்று. ஐஹி ராவண ராஜ்ய கலியுக. தற்பொழுது நடப்பது ராவண ராஜ்யமாகும், இதை கலியுகம் என்று சொல்கின்றோம். எபி தும் ஜான்தே ஹோ. இந்த விஷயம் கூட உங்களுக்கு தான் தெரியுது. जो जानते हैं
लेकिन औरों को नहीं समझाते हैं तो बाबा कहेगा कुछ नहीं जानते हैं. யாருக்கு எல்லாம் தெரியுது ஆனா யாருக்கும் எதுவுமே சொல்லாம இருக்கிறாங்களோ அவங்கள பாபா சொல்றாரு இவங்களுக்கு ஒண்ணுமே தெரியல போல, தெரிஞ்சிருந்தா சொல்லியிருக்கணும்ல, ஏன் சொல்லாம இருக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாரு. जानते हैं तब कहे जब सर्विस करे समाचार मैगजीन में आए. இப்போ உண்மையிலேயே நீங்கள் இந்த விஷயம்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அப்போ சேவை செய்ய வேண்டும். நாம் சேவை பண்ணுறோம் அப்படின்ற சமாச்சாரம் மேகசினில் கொடுக்கணும், அப்போ தானே அவங்க போடுவாங்க. दिन प्रतिदिन बाबा बहुत सहज पॉइंट्स भी सुनाते रहते हैं. ஒவ்வொரு நாளும் பாபா மிகவும் எளிமையான பாயிண்ட்ஸ்லாம் கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கின்றார். वो लोग तो समझते हैं கலியுக் அர்ஜுன் பச்சா है. மக்கள் நினைக்கிறாங்க கலியுகம் ஒரு சின்ன குழந்தை இப்பதான் பிறந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. जब संगम समझे तब बेंट कर सके சத்தியுக் ஒரு கலியுகமே. இப்போ நம்ம சங்கம் யுகத்துக்கு வந்துட்டோம், களி முத்தி போயிடுச்சு. இதை யார் புரிஞ்சுக்கிறாங்களோ அவர்கள்தான் சத்தியுகத்திற்கும் கலியுகத்தையும் கம்பேரிசன் பண்ணி பார்ப்பாங்க. கலியுகமே அப்பார் துக்கு है, சத்தியுகமே அப்பார் சுக்கு है. இப்ப நடக்கிற கலியுகத்துல அளவிட முடியாத துக்கம் இருக்கு, ஏன்னா கலியுகம். அதுவே சத்தியுகம் இருக்கும் பொழுது அளவிட முடியாத துக்கம் சுகம் இருந்தது. அதாவது கலியுகத்துல அளவிட முடியாத துக்கம்னா சத்தியுகத்துல அளவிட முடியாத சுகம். போலோ அப்பார சுக்கு हम बच्चों को बाप दे रहे हैं. அவங்களுக்கு சொல்லுங்க, அளவிட முடியாத சுகத்தை குழந்தைகளாகிய நமக்கு சிவ தந்தை அளித்து கொண்டே இருக்கின்றார். हम वर्णन कर रहे हैं, நாம் அதை பற்றிய வர்ணனை செய்கின்றோம். और कोई ऐसा समझा न सके, இந்த விஷயங்களை வேறு யாராலும் புரிய வைக்க முடியாது. तुम नई बातें सुनाते हो और कोई तो ये पूछ न सके कि तुम स्वर्गवासी हो या नरकवासी हो. நீங்க சொல்றது எல்லாமே புது விஷயம்தான். இப்ப வெளி உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் இந்த ஒரு கேள்வியை கேட்க முடியாது, நீங்க ஸ்வர்கவாசியா அல்லது நரகவாசியா. तुम बच्चों में भी नंबरवार हैं, इतने पॉइंट्स याद नहीं कर सकते हैं. இப்போ நம்ம உடனே சொல்லலாம், ஆனால் பாபாவுடைய குழந்தைகளில் கூட வரிசை கிரமமாக இருக்கிறாங்க, எல்லாருக்கும் எல்லா பாயிண்ட்ஸும் ஞாபகத்தில் இருக்கிறது இல்லை. समझाने समय देह अभिमान आ जाता है. சில பேருக்கு இந்த ஞானத்தை புரிய வைக்கும் பொழுது இந்த தேக அபிமானம் ஈகோ வருது. ஆத்மா ஹி சுன்தி வா தாரன் கர்த்தி ஹை. ஆத்மா தான் கிளாஸ் கேட்குது, ஆத்மா தான் தாரணையும் செய்கின்றது. பரந்து अच्छे अच्छे महारथी भी ये भूल जाते हैं. ஆனால் நல்ல நல்ல மகாரதிகள் கூட பாபா தான் கிளாஸ் எடுக்கிறாரு அப்படின்றத மறந்து போயிடுறாங்க. தேக அபிமானமே ஆக்கர் போல்னே லகு படுத்தே हैं, ஐசா சப்கா ஹோத்தா है. சில பேர் பாடி கான்ஷியஸில் முரளி எடுக்கிறாங்க. இப்படிலாம் கூட சில குழந்தைங்க இருக்கிறாங்க. பாப் தோ கஹேங்கே சப் புருஷார்த்தி है. பாபா என்ன சொல்லுவாரு, அனைவரும் முயற்சியாளர்கள் அப்படின்னு தான் சொல்ல போறாரு. ஐசா நெய் கி ஆத்மா சமஜ் பாத்து கர்த்தே हैं. அந்த மாதிரி கிடையாது. இப்போ பேசும்போது நான் ஆத்மா,
என்னுடைய சகோதர ஆத்மாவிடம் பேசிக்கொண்டிருக்கின்றேன் அப்படின்னு சாதாரணமாக இருக்கும்போதும் பேசுறது இல்ல, இந்த முரளி எடுக்கும்போதும் அப்படி பேசுறது இல்ல. சில பேர், எல்லாரும் அப்படி இல்லை, ஆனால் மேக்சிமம் அப்படி தான் இருக்காங்க. எப்படி தன்னை ஆத்மான்றது புரிஞ்சிக்காம அப்படியே பாடி கான்ஷியஸ்லேயே பேசிகிட்டு இருக்கிறாங்க. அது நீங்கள் ஜென்ரலாக பேசினா பரவாயில்ல, முரளி எடுக்கும்போது கூட சில பேர் பாடி கான்ஷியஸ்லேருந்து முரளி எடுக்கிறாங்க. ஆனால் அவர் பாபா நினைக்கிறாரு, சரி என்னுடைய புருஷார்த்தி குழந்தை அப்படின்னு அவர் மன்னிச்சிடுறாரு. ஐசா நெய்க்கு ஆத்மா சமஜ் பாத் கர்த்தே ஹை. எல்லாரும் தன்னை ஆத்மான்னு புரிஞ்சா பேசிட்டு இருக்கிறாங்க. உண்மையை சொல்லுங்க, நீங்க அப்படியே பேசுறீங்க? நெய், பாப் ஆத்மா சமஜ் கியான் தேத்தே ஹை. நீங்க அப்படி பேசுறது இல்லை. ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டு 24 மணி நேரம் இருந்திருந்தா நல்லதா இருந்திருக்கும். ஆனால் சிவ் பாபா ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டு தான் ஞானத்தை கொடுக்குறாராம். ஏன்னா அவருக்கு உடம்பு இருந்தால் தானே, அதனால அவர் கண்டிப்பாக ஆத்மான்னு புரிஞ்சு தான் ஞானத்தை கொடுப்பாரு. பாக்கி ஜோ பாய் பாய் ஹே வ புருஷாரத்து கர் ரஹே ஹே. இந்த ஆத்மான்னு புரிஞ்சு ஞானத்தை பாபா சொல்றாரு, அதுக்கு அவர் புருஷார்த்தமே பண்ண வேணாம். ஏன்னா இயற்கையாகவே அவர் ஆத்மா தான், அவருக்கு உடம்பே கிடையாது. இப்ப புருஷார்த்தம் பண்ண வேண்டியது நாம. நான் ஆத்மா, என்னுடைய சகோதர ஆத்மாவுக்கு ஞானம் சொல்றேன். இது இந்த முயற்சி யார் பண்ணணும்? இண்டிவிஜுவல் புருஷார்த்தம் நாம தான் பண்ணணும். ஐசே அவஸ்தாமே டஹர்னேக்கா. அதனால நாம ஃபுல் டேவே ஆத்ம உணர்வில் இருப்பதற்காக பயிற்சி பண்ணா இன்னும் நல்லா இருக்கும். तो बच्चों को भी समझाना है कलियुग में अपार दुख है. இப்போ குழந்தைங்களுக்கு கூட புரிய வைங்க, கலியுகத்தில் அளவிட முடியாத துக்கம் இருக்கின்றது என்று. சத்தியுகமே அப்பார சுக்க ஹை. சத்தியுகத்தில் அளவிட முடியாத சுகம் இருந்தது. அபி சங்கம் யுக செல்லு ரஹா ஹை. தற்சமயத்தில் சங்கம யுகம் நடந்து கொண்டு இருக்கின்றது. பாப் ராஸ்தா பத்தாத்தே ஹை, ஐசா நெய் பாப் சுக்கு தேத்தே ஹை. பாபா நமக்கு வழியை தான் காண்பிக்கின்றார். பாபா நம்மளுக்கு சுகம் கொடுக்கறாரு அப்படிலாம் கிடையாது. ராவன் பி துக்கு தேத்தே நெய் ஹை, துக்கு கா உல்டா ராஸ்தா பத்தாத்தே ஹை. ராவணன் கூட நம்மளுக்கு துக்கம்லாம் கொடுக்கல, ஆனா எப்படிலாம் துக்கம் அடையிறது அப்படின்னு நெகட்டிவான டைரக்ஷனை காமிச்சு விட்டுறது இந்த ராவணன். பாப் ந துக்கு தேத்தே ஹை ந சுக்கு தேத்தே ஹை, சுக்கு கா ராஸ்தா பத்தாத்தே ஹை. சிவ தந்தை துக்கமும் கொடுக்கறதில்ல, சுகமும் கொடுக்கறதில்ல. இப்ப என்னதான் கொடுக்கறாரு? சுகம் அடையக்கூடிய வழியை காண்பிக்கிறார். அந்த வழியில நடக்கிறது யாரு கையில இருக்கு? ஸ்ரீமத் படி யாரு நடக்கிறாங்களோ அவங்க அந்த வைகுண்ட ரஸ் அடையிறாங்க. ஃபாலோ பண்ணலன்னா கிடைக்காது. பாபா ஒரு டீச்சரா இருந்து வழியை தான் காண்பிக்க முடியுமே தவிர சுகத்தை கொடுக்க முடியாது. அவர் ஒரு ஆசிரியராக தற்பொழுது இருக்கின்றார். அதனால வழியை காண்பிக்கின்றார். குழந்தாய், இப்படி நடந்துகிட்டா நல்லது உனக்கு, இப்படி நடந்தா கெட்டது, நீ இந்த டைரக்ஷன்ல வா அப்படின்னு இவ்வளோ நாளா போன பாதை மாதிரி பயணம் பண்ணிட்டோம். இனி சரியான பாதையில வாங்கன்னு சொல்லதான் முடியும். அது செய்யறது குழந்தைங்க கையில இருக்கு. ஏன்னா எல்லாரும் செஞ்சிட்டா அப்புறம் எல்லாருக்கும் லக்ஷ்மி நாராயண் பதவி கொடுத்துடணும் இல்லையா? அதனால அவர் டைரக்ஷன் மட்டும் கொடுக்குறாரு. டீச்சரா இருந்து செய்யறது, ஃபாலோ பண்றதா பண்ணாம இருக்கிறது இண்டிவிஜுவல் புருஷார்த்தம் தான். நாளைக்கு நம்மளே குறை சொல்லக்கூடாது. फिर जो जितना पुरुषार्थ करेंगे उतना सुख मिलेगा. அதன் பிறகு யார் எந்த அளவு முயற்சி செய்கின்றார்களோ அந்த அளவு சுகத்தை அனுபவம் செய்வார்கள். சுக்கு தேத்தே நெய் ஹை. பாபா யாருக்கும்
சுகத்தை எல்லாம் கொடுக்கறது இல்ல. அகர் பாப் தேத்தா ஹோ तो फिर सबको एक जैसा वर्षा मिलना चाहिए ना. பாபா வந்து எல்லாருக்கும் சுகம் கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்து பார்ஷியாலிட்டி பார்க்க மாட்டார்ல. எல்லாரும் பாபாவுக்கு வந்து தாதிங்களும் ஒன்று தான், நாமளும் ஒன்று தான். அவங்களுக்கு தாதிங்க மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்காரோ அதே அன்பு தான் நம்ம மேலேயும் வச்சுருக்கிறாரு. அப்போ தாதிங்களுக்கு கொடுக்குற பதவியை நம்மளுக்கு கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஆகும்? ஒரே குழப்பமாயிடாது சத்தியுகத்தில். அதனால அவங்க செய்கிற புருஷார்த்தத்தின் ஆதாரத்தில் அவரவர்களுக்குரிய பதவி கிடைக்கும் அப்படின்னு கடவுள் சொல்றார். जैसे लौकिक बाप भी वर्षा बांटते हैं, यहाँ तो जो जैसा पुरुषार्थ करे. இங்க லௌகீக அப்பா என்ன பண்ணுவாரு? ஒரு 4 ஏக்கரா நிலம் இருக்கு, 4 பசங்க இருக்காங்கன்னா 4 பேருக்கும் ஈக்குவலா பிரிச்சு கொடுத்துருவாரு. அப்புறம் அவங்க அதை பெருசாக்குறாங்களா பொழைச்சிக்கிறாங்களா அதெல்லாம் அவங்கவுங்க கையில இருக்குது. பிரிச்சு கொடுத்துறதோட அப்பாவோட வேலை முடியுது. ஆனா இந்த அப்பா இருக்காரே, நம்ம அப்பா, ஆத்மாவுடைய தந்தை, அவரு சொல்றாரு, நான் யாருக்கும் பிரிச்சுலாம் கொடுக்க போறது இல்ல. இதுதான் ஆஸ்தி, இதுதான் புருஷார்த்தம், இதுதான் நியமம், மரியாதை. நீ ஸ்ரீமத் படி புருஷார்த்தம் பண்ணா இந்த உயர்ந்த பதவி அடையலாம், பண்ணலன்னா கிடைக்காது. இவ்வளோதான் அவர் சொல்லிட்டு போயிடுறாரு. புருஷார்த்தம் அதாவது முயற்சி செய்வதும் செய்யாம விடுறதும் அவங்கவுங்க கையில தான் இருக்கு. பாப் ராஸ்தா பத்தா பகுத் சஹஜ் பத்தாத்தே ஹை. பாபா வந்து வழியை தான் காண்பிக்கிறார். அது கூட ரொம்ப நல்ல வழியை இறைவன் காண்பிக்கின்றார். ஐசே ஐசே கரேங்கே தோ இத்தனா ஊஞ்சி பது பாயங்கே. இந்த மாதிரிலாம் செய்யுங்க, இப்படிலாம் புருஷார்த்தம் பண்ணுங்க, அமிர்த வேலை யோகா பண்ணுங்க, பாபாவை நினைங்க, முரளி படிங்க, முரளியை சிந்தனை பண்ணுங்க, சேவா பண்ணுங்க, தாரணை பண்ணுங்க. பாபா சொல்றபடி நடந்தா உயர்ந்த பதவியை அடையலாம் அப்படின்னு அவர் தாங்க சொல்றாரு. பச்சோं को புருஷாரத் கர்னா ஹோத்தா ஹை. பாபா எல்லாம் சொல்லிடுறாரு. புருஷார்த்தம் செய்யறது யார் கையில இருக்கு? குழந்தைகள் கையில தான் இருக்கு. हम सबसे जास्ती पद पाए पढ़ना है. நம்ம எல்லாரை விட பெரிய பதவி அடையணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா ஒழுங்கா படிங்க. ஐசா நெய் ஏ பல் ஊஞ்சி பது பாயே மே பைட்டா ரஹூம். அந்த மாதிரி கிடையாது. இவங்க நல்லா முயற்சி பண்றாங்க, போய் உயர்ந்த பதவி அடையட்டும், நான் இப்படியே கிடக்குறேன் அப்படிலாம் நினைக்கக்கூடாது. புருஷாரத்து ஃபர்ஸ்ட், முதலில் முயற்சி வேண்டும். ड्रामा अनुसार पुरुषार्थ जरूर करना होता है. ड्रामा अनुसारम முயற்சி அவசியம் செய்ய வேண்டும். कोई तीव्र पुरुषार्थ करते हैं, कोई डल. சில பேர் தீவிரமாக முயற்சி செய்வார்கள், சில பேர் ரொம்ப டல்லா முயற்சி பண்ணுவாங்க. சாரா புருஷார்த் பர் மதார் ஹை. அதனால உயர்ந்த பதவி வேணும் அப்படின்னா நல்ல முயற்சி, தீவிர முயற்சி செய்திருக்க வேண்டும். அனைத்தும் முயற்சியின் ஆதாரத்தில் தான் இருக்கின்றது. பாப்னே தோ ராஸ்தா பத்தாயா ஹை, முஜே யாத் கரோ. ஸ்ரீபாபா நமக்கு வழியை காண்பித்தார், என்னை நினைவு செய்யுங்கள். இதுதான் கடவுள் நம்மளுக்கு காண்பிச்ச வழி. ஜித்தனா யாது கரேங்கே உத்தனா விகர்ம வினாஷ் ஹோங்கே. எந்த அளவு நீங்க இறை நினைவில் இருப்பீர்களோ அந்த அளவு விகர்மங்கள் வினாசம் ஆகும். அதையும் சொல்லி கொடுத்திருக்கிறாரு. ட்ராமா பர் சோடு நெய் தேனா ஹை. எல்லாமே ட்ராமா ட்ராமான்னு விட்டு விடக்கூடாது. நாம புருஷார்த்தம் பண்ணணும். ட்ராமாவில் நான் சாப்பிடணும்னு இருந்தா நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சாப்பிடாம இருக்க முடியுமா? அதுக்கு நம்ம புருஷார்த்தம் பண்ணுறோம்ல. ட்ராமாவில் தாகம் இருந்துச்சு, தண்ணி குடிக்கணும் அப்படின்னு இருந்தா நான் தண்ணி குடிக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? தாகம் வந்தால் தண்ணியை தேடி போகிறோம்,
பசிச்சா சாப்பாடு தேடி போகிறோம்ல, ட்ராமாவில் இருந்தால் சாப்பிட்றேன்னு சொல்கிறது இல்லைல்ல, சாப்பிட தானே செய்கிறோம். அதே மாதிரி தான் நீங்கள் முயற்சி பண்ணுங்கன்னு தான் பாபா சொல்கிறாரு. ட்ராமாவில் இருந்தால் முயற்சி பண்ணுறேன், ட்ராமாவில் இருந்தால் நான் பாபாவை நினைக்கிறேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. ட்ராமாவில் இருக்குது, அதனால தான் சொல்கிறாரு யோகா பண்ணுங்க, பாபாவை நினைங்க. जितना याद करेंगे உத்தனா விகர்ம வினாஷு ஹோங்கே. எந்தளவு பாபாவை நினைவு செய்கின்றோமோ அந்த அளவு விகர்மங்கள் வினாசமாகும். ட்ராமா பர் சோடு நெய் தேனா ஹை. எல்லாத்தையும் ட்ராமா மேலே பழி போட்டக்கூடாது. ஏதோ சமஜ்கி பாத்து ஹைனா. இவை அனைத்தும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் ஆகும். வேர்ல்டு की हिस्ट्री ஜியாகிரஃபி ரிப்பீட் होती है. உலகத்தின் வரலாறு மற்றும் புவியியல் மீண்டும் ரிப்பீட் ஆக போகின்றது. जो तो जरूर जो पार्ट बजाया है वही बजाना पड़े. எனவே யார் எந்த மாதிரியான ரோல் எடுத்து நடித்தீர்களோ அதை நீங்கள் இந்த பிறவியிலும் நடித்துதான் ஆக வேண்டும். சப் தரம் फिर से अपने समय पर आएंगे. இப்போ எல்லா ரிலீஜன் சார்ந்தவர்களும் மீண்டும் அவர்களது சமயத்தில் வருவார்கள். समझो ये क्रिश्चियन अब 100 करोड़ है, फिर इतने ही पार्ट बजाने आएंगे. இப்போ கிறிஸ்டியன் பாபா சொல்கிற டைமில் 100 கோடி இருந்தாங்க, ஆனாலும் கொஞ்சம் பேர் தான் பார்ட்டு ப்ளே பண்ண வருவாங்களாம். ந ஆத்மா வினாஷ் ஹோத்தி ந உன்கா பார்ட்டு கபி வினாஷ் ஹோ சக்தா ஹை. ஆத்மாவுக்கு அழிவு கிடையாது, அதே மாதிரி ஆத்மா நடிக்கக்கூடிய இந்த ஒரு படிப்பிற்கும் அழிவு கிடையாது. ये समझने की बातें हैं. இவை அனைத்தையும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் ஆகும். जो समझते हैं वह समझाएंगे भी जरूर. யார் நல்ல ஞானத்தை புரிந்து கொண்டார்களோ அவர்களால் மற்றவங்களுக்கு புரிய வைக்காம இருக்க முடியாது. தன்னு தியே தன்னு நா கூட்டே. சில பேர் யோசிப்பாங்க, நம்ம இந்த ஞான செல்வத்தை நம்ம கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க, அப்புறமா குறைஞ்சிடும்ல நம்மகிட்ட இருந்து அப்படின்னு நினைக்கிறாங்க. இது ஸ்தூல செல்வம் வேணால் குறையும், ஆனால் ஞான செல்வம் கொடுக்க கொடுக்க அதிகரிக்குமே தவிர அது குறையவே குறையாது. டீச்சர் கஹெங்கே तुम बोल नहीं सकते तो तुम्हारी तकदीर में गाई पाई पैसे का पद है. டீச்சர்கிட்ட போய் உண்மையை சொல்லலை, எப்படி எக்ஸாம் எழுதியிருக்கிறோன்னு சொல்லலை அப்படின்னா டீச்சர் புரிஞ்சுப்பாங்க, நீ எங்கிட்ட பேசல, அதனால உனக்கு பதவி நீ படிக்கிற லட்சணத்துக்கு ஏற்ற மாதிரி தான் பதவி இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்லிடுவாங்க. உன் அதிர்ஷ்டத்தில் என்ன இருக்கோ அதான் பதவி வரும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. தக்தீர்மே நெய் தோ தத்பீர் கியா கர் சக்கேங்கே. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தில் படிப்பு உள்ளே இறங்கலைன்னா நம்ம சொர்க்கத்திலே ஒரு நல்ல ஏற்பாடு பண்ணி என்ன பிரயோஜனம் இருக்கு? ஏக பேஹதுக்கா பாடசாலா. இது எல்லைக்கு அப்பாற்பட்ட பாடசாலையாகும். ஹரேக் டீச்சர் கி சப்ஜெக்ட் அப்படி அப்படி ஹோத்தி ஹை. இந்த லௌகீக பாடசாலையில் ஒரு டீச்சர் ஒரு சப்ஜெக்ட் எடுப்பாங்க. பாப் கே படானே கா தரிகா பாப் ஹி ஜானே और तुम बच्चे जाने. பாபா நம்மளுக்கு பாடம் எடுக்கிற இந்த வழிமுறைகள் பாபாவுக்கு மட்டும் தெரியும், அப்புறமா குழந்தைகளாகிய நமக்கு மட்டும் தெரியும். அவரு கோய் நஹி ஜானா சக்தா. வேற யாருக்குமே இந்த விஷயங்கள் தெரியாது. तुम बच्चे कितने कशिश करते हो तो भी जब कोई समझे. இப்போ சில குழந்தைகள் நல்லா முயற்சி பண்ணுறாங்க, முயற்சி பண்ணால் மட்டும் பத்தாது, கொஞ்சம் புரிஞ்சிக்கவும் செய்யணும்ல.
இப்போ பாபா சொல்றாரு, तुम बच्चे कितना कोशिश करते हो तो भी जब कोई समझे புத்தி மே பைத்தா ஹி நஹி ஹை. நீங்க கடவுள் வந்துட்டாருன்னு சொல்றதுக்காக போராடுறீங்க. ஆனா யாரோட புத்தியில உட்கார்ந்தாதானே அதற்காக அவங்க முயற்சி பண்ணுவாங்க. जितना नजदीक होती जाएंगे देखने में आता है होशियार होंगे होते जाएंगे. நம்ம இந்த விநாசத்தை நெருங்க நெருங்க பாபா பாப்பாராம் ரொம்ப புத்திசாலியா மாறிடுவோமா அந்த நேரத்துல. விநாச டைம்ல ரொம்ப புத்திசாலியா மாறிடுவோமா. பகுத் ஹை பகுத் மே பைத்தா ஹி நஹி ஹை. இந்த விஷயம்லாம் நிறைய பேருடைய புத்தியில உட்கார்றதே இல்லை. அந்த விநாச டைம்ல உங்களுக்கு அட்ராக்ஷன், ஆன்மீக அட்ராக்ஷன்லாம் ஏற்படுமா. அதான் பாபா சொல்றாரு இல்லையா, ருத்ர தாண்டவம் நடக்கும் பொழுது நீங்களும் பிரத்யக்ஷம் ஆவீங்க அப்படின்னு சொல்றாரு. புத்திமே பைத்தாகி நஹி, எவ்வளோ சொன்னாலும் சிலரோட புத்தியில உட்காருவதே கிடையாது. जितना नजदीक होते जाएंगे देखने में आता है संस्कार होते जाएंगे. எவ்வளோ அவங்க பாபாவுடைய க்ளோஸில் போகிறாங்களோ அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க நல்ல புத்திசாலியாக மாறுவாங்க. புத்தி மே बैठता ही नहीं, जितना नजदीक होते जाएंगे देखने में जाता है होशियार होते जाएंगे. அதனால இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்லவங்க கூடவே இருந்தால் நம்ம நல்லவங்களாயிடலாம். இந்த உலகத்திலே மிக நல்லவர், உயர்ந்தவர், ஒப்பற்றவர் ஒரே ஒரு கடவுள் தான். சதா பாபா நினைவிலே இருந்தா நம்மளை அறியாமலே நற்குணங்கள் நம்மளுக்குள்ள வரும். अब म्यूजियम रूहानी कॉलेज आदि भी खोलते हैं. இப்போ நிறைய இடத்துல மியூசியம் திறக்கிறாங்க, ஆன்மீக கல்லூரி அப்படி நிறைய இடத்துல திறந்துக்கிட்டே போகிறாங்க. तुम्हारा तो नाम ही न्यारा है रूहानी पर्सनालिटी. இப்போ பாபா சொல்கிறாரு, ருஹானி யூனிவர்சிட்டி. இந்த யூனிவர்சிட்டியோட பேரே ஸ்பிரிச்சுவல் யூனிவர்சிட்டி, உலக ஆன்மீக பல்கலைக்கழகமாகும். கவர்மெண்ட் பி देखती है देखेगी बोलो तुम्हारी है जिस्मानी யூனிவர்சிட்டி यह रूहानी. அப்போ உலகத்தில் இருக்கிறவங்க நம்மளை பார்ப்பாங்க. அப்போ அவங்களுக்கு சொல்லலாம், நீங்கள் உலகிய யூனிவர்சிட்டி வச்சுருக்கிறீங்க, ஆனால் நம்ம ஸ்பிரிச்சுவல் யூனிவர்சிட்டி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. கவர்மெண்ட் பி தேக்கேகி. இது ஸ்பிரிச்சுவல் யூனிவர்சிட்டியில் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது கவர்மெண்ட்டும் பார்க்கும். போலோ துமாரி ஹே ஜிஸ்மானி யூனிவர்சிட்டி ஏ ஹே ருஹானி. அவங்களுக்கு சொல்லுங்கள், நீங்கள் உடலுக்காக நீங்கள் யூனிவர்சிட்டி நடத்துகிறீங்க, நாங்கள் உள்ளத்திற்காக இந்த யூனிவர்சிட்டி நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லுங்கள். सारे 84 के चक्र में एक ही बार रूहानी बाप आकर रूहानी मनुष्य रूहानी बच्चों को पढ़ाते हैं. இந்த முழு கல்பத்தில் இந்த ஒரே ஒரு சங்கம் யுகத்தில் தான் பாபா வராரு, ஆன்மீக குழந்தைகளுக்கு பாடம் எடுக்கிறாரு. सारे 84 के चक्र में एक ही बार रूहानी बाप आकर रूहानी बाप बच्चों को पढ़ाते हैं. ड्रामा में तुम देखेंगे फिर 3 मिनट के बाद हूबहू रिपीट होगा. அதனால பாபா சொல்றாரு, அதாவது உங்களுடையது ஜிஸ்மானி யூனிவர்சிட்டி, இது ருஹானி யூனிவர்சிட்டி, உடல் சம்பந்தப்பட்ட யூனிவர்சிட்டி, இது ஆன்மா சம்பந்தப்பட்ட யூனிவர்சிட்டி. நீங்களும் படிக்கிறீங்க, நாங்களும் படிக்கிறோம். நம்ம 84 பிறவிகளை எடுக்கிறோம். 84 பிறவிகளை எடுத்து ஆன்மீக குழந்தைகளுக்கு பாபா புரிய வைக்கிறாரு. ட்ராமா ஃபில்ம் தும் देखते फिर 3 घंटे बाद हूबहू रिपीट होगा. நீங்கள் ட்ராமா, ஃபில்மு, சீரியல்லாம் பார்க்கலாம். 3 மணி நேரம் பார்க்குறீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அதை ரிப்பீட் வேற பண்ணுறாங்க. ये भी
5 रूहानी वर्ष का 5000 वर्ष का चक्र हूबहू ரிப்பீட் होता है. அது மாதிரி தான் இது கூட 5000 வருட சக்கரம் மீண்டும் மீண்டும் ரிப்பீட் ஆகி கொண்டே இருக்கின்றது. தும் बच्चे जानते हो वह तो सिर्फ भक्ति में शास्त्रों को ही राइट समझते हैं. இப்பதான் குழந்தைங்களுக்கு புரியுது, இவ்வளோ நாளா சாஸ்திரத்துல என்ன சொல்றாங்களோ அதுதான் கரெக்டு அப்படின்னு நினச்சிட்டு வந்திருக்கிறோம். தும்கோ தோ கோயி சாஸ்திர நஹி ஹை, உங்களுக்குன்னு எந்த சாஸ்திரமும் கிடையாது. பாப் பைட் சம்சாயத்தா ஹை, பாபாவே உட்கார வச்சு புரிய வைக்கிறாரு. பாப்பு கோயி சாஸ்திர படா ஹை கியா, இப்போ பாபா நம்மளுக்கு சாஸ்திரத்தில் இருக்கிற ரகசியத்தெல்லாம் சொல்கிறாரு. பாபா ஏதாவது ஒரு சாஸ்திரத்தை போய் படிச்சாரா என்ன? ஒத்தோ கீதா படுக்கர் சொன்னாங்க. இந்த கீதையை உபதேசம் பண்ணுறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கீதையை படிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கீதையோட எக்ஸ்பிளனேஷன் வந்து பண்ணுறாங்க. படா ஹுவா தோ மா கே பேட்டு சே நஹி நிகலேகா. ஒரு குழந்தை பிறக்கும் பொழுதே கீதையை படித்து முடித்து கரைச்சி குடிச்சு அம்மா வயிற்றுலேருந்து வெளியில் வராது, இங்கே வந்து தான் படிக்குது. பேகது கே பாப்கா பார்ட் ஹை படானேக்கா, எல்லைக்கு அப்பாற்பட்ட அப்பாவுடைய ரோல் வந்து வரும்போதே பாடம் எடுக்கிறது தான். அப்பனா பரீட்சை தேத்தே ஹை, தன்னுடைய அறிமுகத்தை கொடுக்கின்றார். சிவ ரகசியம்னு சொல்கிறோம் இல்லையா, தன்னை பற்றி அவருக்கு தான் தெரியும். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ கடவுள் எப்படிப்பட்டவர்னு கடவுளுக்கு தாங்க தெரியும். 1000 பேர் உலகத்தில் அவரை பற்றி சொல்லுவாங்க. இப்போ நம்மளை பற்றி கூட தான் 1000 பேர் 1000 சொல்கிறாங்க. அதெல்லாம் உண்மை ஆயிடுமா? என்னை பற்றி கடவுளுக்கு தெரியும், எனக்கு தெரியும். மனுஷங்களுக்கு என்ன தெரியும்? அது மாதிரி கடவுளை பற்றி கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும், நம்மளுக்கு கூட தெரியாது. அவர் வந்து சொன்னதுக்கு அப்புறம்தான் கடவுளோட உருவம், பேரு, நாம, ரூப, தேஷ், காலம், குணம், கர்த்தவியம், அவர் என்ன வேலை பண்றாரு எல்லாமே அவர் வந்து சொல்லிதான் தெரியுது. அதனால தான் சொல்றோம், அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி. அது கேட்கறதுக்கு நம்ம புண்ணியம் பண்ணி இருக்கணும். அது 2வது ஸ்டெப்பு. 3வது ஸ்டெப்பு, அதுக்கு அவனோட அருள் வேணும். இதில் எதுவுமே இல்லாமல் இந்த ஞானம் உள்ளே இறங்காது. बेहद का बाप का पार्ट है पढ़ाने का अपना परिचय देते हैं. எல்லையற்ற தந்தையினுடைய பார்ட்டு பாடம் எடுக்கிறது, தன்னுடைய அறிமுகத்தை அளிக்கின்றார். துனியா கோ தோ பத்தா ஹி நஹி ஹை. ஆனால் இவ்வளோ விஷயம் நடக்குது, இந்த உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு எதுவுமே தெரியாது. காத்தே பி ஹை பாப் கியான் கா சாகர் ஹை. இது மட்டும் புகழ் பாடுறாங்க, இறைவன் ஞான கடலானவர் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்ரீ கிருஷ்ண கேலியே நெய் கஹேங்கே கியான் கா சாகர் ஹை. ஸ்ரீ கிருஷ்ணரை வந்து ஞான கடல் அப்படின்னு சொல்றது இல்லை. ஏன் லக்ஷ்மி நாராயண் கியான சாகர் ஹை கியா? இந்த லக்ஷ்மி நாராயண் வந்து ஞான கடலா? நஹி, वही वंडर है. हम ब्राह्मण ही ये ज्ञान सुनाते हैं ஸ்ரீமத் பர். இப்போ இதுதான் ரொம்ப அதிசயமான விஷயம். பிராமணர்களாகிய நாம தான் இந்த ஞானத்தை வந்து சொல்ல முடிகின்றது, ஸ்ரீமத் படி நடக்கிறதுனால. தும் சம்ஜாத்தே ஹோ இஸ் ஹிசாப் சே हम ब्राह्मण ही प्रजापिता ब्रह्मा की संतान ठहरे. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இந்த கணக்குப்படி பிராமணர்களாகிய நாங்கள் தான் பிரஜாபிதா பிரம்மாவுக்கு குழந்தைகள் என்று சொல்லுங்கள். तुम समझते हो अनेक बार बने हैं फिर होंगे. நம்ம புரிஞ்சிக்கிறோம், பல முறை நம்ம பாபா குழந்தை ஆயிருக்கிறோம், மீண்டும் ஆவோம். मनुष्यों की समझ में जब आएगा
தப் மானேங்கே. இந்த மனுஷங்களுக்கு எப்ப புரியுமோ, இந்த லாக் பண்ணி வச்சிருக்கார்ல, அது ஓப்பன் பண்ணாதான் புரியும். அப்ப அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க. அதனால தான் இப்ப புரியக்கூடாதுல்ல. இப்ப புரிஞ்சிட்டா அப்புறம் எல்லாரும் சத்தியத்துக்கு வந்துட்டா அப்புறம் அவர் கஷ்டமாயிடும் தானே. அதனால அவர் எப்போ ஓப்பன் பண்ணுவாரோ அப்ப குழந்தைங்கலாம் புரிஞ்சுப்பாங்க. அதனால அப்புறமா தான் அந்த ருத்ர தாண்டவம் ஸ்டார்ட் ஆகும். கடவுள் பிரத்யக்ஷமாவாரு. तुम जानते हो, कल्प कल्प हम प्रजापिता ब्रह्मा की संतान अडाप्टेड बच्चे बनते हैं. நீங்கள் புரிந்து கொண்டிருக்கின்றீர்கள், ஒவ்வொரு கல்பத்திலும் பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகள் அடாப்டட் சிவனால தத்தெடுக்கப்படுகின்றோம். जो समझते हैं वह निश्चय बुद्धि भी हो जाती है. யார் இந்த ஞானத்தை புரிந்து கொள்கின்றார்களோ அவர்களுக்கு இறைவன் மீது நம்பிக்கையும் ஏற்படுகின்றது. பிராமன் பன்னே பிகர் தேவதா கைசே பனேங்கே. பிராமணன் ஆகவில்லை என்றால் தேவதையாக எப்படி ஆவது? ஹரேக்கே புத்தி பர் ஹை. இது எல்லா ரகசியமும் அவரவர் புத்தியில் இருக்கின்றது. स्कूल में ऐसा होता है, कोई तो स्कॉलरशिप लेते, कोई फेल हो पड़ते हैं. இப்போ ஸ்கூலில் கூட சில பேர் நிறைய மார்க் வாங்குறாங்க. நிறைய மார்க் வாங்கினா கவர்மெண்ட்டே ஸ்காலர்ஷிப் கொடுக்குது ஹையர் ஸ்டடீஸ்க்காக. அதே ஸ்கூலில் படித்த சில பேர் ஃபெயில் ஆகுறாங்க. ஒரே டீச்சர் தான், பாடம் அவங்க தான் எடுக்கிறாங்க. 2 பேருமே டியூஷன் வைக்கல, அவங்கவுங்க சொந்த முயற்சியில் படித்தது தான். நிறைய மார்க் வாங்கினாங்க, நல்லா படித்தாங்க, ஸ்காலர்ஷிப் கிடைக்குது, ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுறாங்க. ஒழுங்காக படிக்கலை, ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுற்றினாங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க வாழ்க்கையை, படிக்கிறத விட்டுட்டு மீதி எல்லாம் பண்ணாங்க, ஃபெயில் ஆயிட்டாங்க. அது டீச்சர் மேலே குற்றமா, மாணவர்கள் மேலே குற்றமா? फिर नए सिर पढ़ना पड़े, திரும்பவும் ஜூனியர்ஸோட சேர்ந்து படிக்கணும். இது தேவையா? बाप कहते हैं विकार में गिरे तो की कमाई छट हुई, फिर बुद्धि में बैठेगा नहीं. இப்போ விகாரத்தில் சில பேர் போய் மாட்டுறாங்க. நல்லா இருந்தவங்க தான் விகாரத்தில் மாட்டினாங்க, மலையிலிருந்து டம்மால்னு விழுறாங்க. திரும்பவும் அவங்களுக்கு பிகே ஆகணும்னு ட்ராமாவில் இருந்தால் அவங்க ஜூனியரோட தான் போய் படிக்கணும். ஏன்னா இப்போ அவங்களுடைய ஞானம் யோகம் தாரணை சேவையினால சேர்த்து வச்ச புண்ணிய கணக்கை கேன்சல் பண்ணிடுவார். நில்லு, அப்போ அவன் புது குழந்தை தான், புதுசாக புருஷார்த்தம் பண்ணணும். அந்தர் காத்தா ரஹேகா. நம்ம கூட படித்தவங்களாம் இப்போ பெரிய ஆள் ஆயிட்டாங்க. நாம் நடுவில் பாபா விட்டு போயிட்டு திருப்பி பார்த்தா கடைசியில் ஜூனியரோட படிக்க வேண்டியதாக இருக்குது. அவங்கெல்லாம் சீனியர் ஆயிட்டாங்க, நம்ம கூட இருந்தவங்களாம். அப்போ மனசு உறுத்தம்ல. இதுதான் சங்கமயுகத்தோட பனிஷ்மெண்ட்டு, மனசாட்சி உறுத்துறது. तुम समझते हो इस जन्म में जो पाप किए हैं उनका तो सबको पता है. உங்களுக்கே தெரியும், இந்த பர்த்தில் நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து இந்த செகண்ட் வரைக்கும் நான் என்ன பாவம் செஞ்சேன் அப்படின்றது கண்டிப்பாக எனக்கு தெரியும். பாக்கி ஆகே ஜென்மமே கியா கியா வோ தோ யாத் நஹீ ஹை. இதுக்கு முன்னாடி பிறவியில் நான் என்ன செஞ்சேன் அப்படின்றது ஞாபகம் இல்லை. பாப்பு கியே ஜரூர் ஹை. ஆனால் பாவம் கண்டிப்பாக செஞ்சு இருக்கிறோம், இல்லாட்டி கஷ்டம் வருமா? நாமளே சொல்கிறோம்ல, எந்த பிறவியில் என்ன பாவம் செஞ்சோன்னு தெரியல, இவ்வளோ கஷ்டப்படுறேன். அப்போ கஷ்டப்படுறேன் அப்படின்னாலே என்ன அர்த்தம்? பாவம் செஞ்சிருக்கிறேன் அப்படின்னு தான் அர்த்தம். ஜோ புண்ணிய ஆத்மா தே வஹி ஃபிர் பாப்ப ஆத்மா பன்தே ஹை. யார் புண்ணிய ஆத்மாவாக இருந்தார்களோ அவர்கள்தான் பிறகு பாவ ஆத்மாக்களாக மாறுகின்றார்கள். हिसाब किताब बाप बैठ समझाते हैं.
எல்லாத்துக்கும் கணக்கு இருக்கு. இந்த கணக்கெல்லாம் கடவுளுக்கு தான் தெரியும். அதனால எல்லா கணக்கையும் சிவபாபாவே வந்து உட்கார வச்சு புரிய வைக்கிறாரு. बहुत बच्चे हैं भूल जाते हैं पढ़ते नहीं हैं. டெய்லி பாபா ஞானத்தை புரிய வைக்கிறாரு. ஆனா சில குழந்தைங்க மறந்து போயிடுறாங்க, சரியாவே படிக்கிறது இல்லை. அகர் படே தோ ஜரூர் படாயே பி. உண்மையிலேயே நல்லா படிச்சாங்க அப்படின்னா அவங்களால 4 பேருக்கு சொல்லலைன்னா தலையை வெடிச்சிடும். சொல்லியே ஆகணும். இந்த சொல்லுவாங்கல்ல, ராஜா காது கழுத காது, அந்த கதை மாதிரி. ஆ, நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அது சொல்லலைன்னா தலையே வெடிச்சிடும். அதுலேயும் முக்கியமாக மாத்தாசு. அதனால தான் பாபா வந்து மாத்தாஸ்க்கு வந்து ஞான கலசத்தை வச்சிருக்கிறாரு. ஏன்னா இவங்க கிட்ட சொல்லிட்டோம்னா உலகம் ஃபுல்லாக பரப்பிடுவாங்க. நம்மளுக்கு தனியாக மீடியா கூட தேவையில்லைங்க. அதை நல்ல செலக்ட் பண்ணி தான் மாத்தாசு தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. ஞான கலசத்தை பெண்கள் தலையில் வச்சுட்டாரு. வந்தே மாத்திரன் வேற ஒரு ஐஸ் வச்சுட்டாரா, அவ்வளோதான், கேட்கவே வேணாம் இல்லையா? சொல்லலைன்னா பாபா வந்திருக்கிறாரு, எவ்வளோ பேருக்கு மேக்ஸிமம் சொல்ல முடியுமோ சொல்லிட்டு வந்துடுறாங்க. कोई डल बुद्धि होशियार बुद्धि बन जाती है. कितनी बड़ी पढ़ाई है. டல் புத்தியா இருக்கிறவங்க கூட கிளாஸ் கேட்டு கேட்டு நல்ல புத்திசாலி ஆயிடுறாங்க. இது எவ்வளோ உயர்ந்த படிப்பா இருக்கு. இஸ் பாப் की पढ़ाई से ही सूर्यवंशी चंद्रवंशी घराना बनने का है. ஒழுங்கா படிச்சா சூரியவம்சி, ஃபெயிலானா சந்திரவம்சி, ரெண்டுத்துக்கும் ஒரே படிப்பு தான். நம்ம படிக்கிற படிப்போட லட்சணத்துல தான் சூரிய வம்சியா சந்திர வம்சியான்னு டெசிஷன் ஆக போகுது. கடவுள் தான் டெசிஷன் எடுப்பாரு. ஆனா அதுக்கு ஆதாரம் நம்ம படிச்ச படிப்பு தான். इस जन्म में ही पढ़कर और मर्तबा पाल लेते हैं. சூரிய வம்சத்துல வரணும்னாலும் இந்த பர்த்து தான், சந்திர வம்சத்துல வரணும்னாலும் இந்த பர்த்து தான். ஒழுங்கா படிச்சா பெரிய பதவி, கோட்டை வீட்டா चंद्र वंशम. जैसे कपड़ा बदला जाता है ऐसा ही पुरानी दुनिया को छोड़ जाना है नई दुनिया में. இப்போ இந்த ட்ரெஸ்ஸை மாத்திரம்ல, அந்த மாதிரி தான் இந்த உடல் அப்படின்ற வேஷத்தை மாத்துற மாதிரி நாம் வந்து ட்ரெஸ்ஸை மாற்றிடுவோம். மாற்றிட்டு புது உலகத்துக்கு போயிடுவோம். நாம் ட்ரெஸ்ஸை மாத்திரம் உலகத்தையே இல்லை மாத்திரம், பழைய உலகத்துலேருந்து புது உலகத்துக்கு போயிடுவோம். வினாஷ் பி ஹோகா ஜரூர். வினாசமே நம்மளுக்காக தாங்க. புது உலகத்தை படைக்கணும்னா பழைய உலகத்தை வினாஷ் பண்ணணும்ல, நம்மளுக்காக தான் வினாஷ் நடக்க போகுது. அப்போ தும் நய் துனியா கே பன் ரஹே ஹோ. இப்பொழுது நீங்கள் புது உலகத்திற்கு செல்வதற்கு தயாராக ஆகி கொண்டு இருக்கின்றீர்கள். फिर ये पुराना चोला छोड़ जाना है. அதன் பிறகு இந்த பழைய உடலை விட்டுவிட வேண்டும். நம்பர்வார் ராஜதானி ஸ்தாபன் ஹோ ரஹி है. நம்ம ராஜ்யம் கூட வரிசை கிரமமாகத்தான் ஸ்தாபனை ஆகி கொண்டே இருக்கின்றது. जो अच्छी रीति पढ़ेंगे वही पहले स्वर्ग में आएंगे. யார் நல்ல முறையில் படிக்கிறாங்களோ அவர்கள்தான் முதல்ல சொர்க்கத்தில் வருவார்கள். பாக்கி பீச்சே ஆயேங்கே. மற்றவங்கெல்லாம் பின்னாடி வருவாங்க. ஸ்வர்கமே தொடங்கி ஆசக்கேங்க. எல்லாராலும் சொர்க்கத்தில் வர முடியுமா? 9 lakhs தான் அலௌடு ஸ்டார்டிங்கில். எல்லாம் 33 கோடியும் ஒரே நேரத்தில் வர முடியாது. ஸ்வர்கமே जो दास दासियां होंगे वह भी दिल पर चढ़े हुए होंगे. சொர்க்கத்தில் தாச தாசியா வராங்கல்ல, அவங்கள கூட பாபா தன்னோட இதயத்தில் வச்சிருக்காராம். இது எதுக்கு சொல்ல வர்றாருன்னா, நீங்கள் 100 மார்க் வாங்கினாலும் உங்கள் மேலே நான் வந்து முழுமையான அன்பு வைப்பேன். நீங்கள் வந்து 35 மார்க் வாங்கி தாசியாக வந்தாலும் உங்கள் மேலே உண்மையான அன்பு வைப்பேன்.
0 மார்க் வாங்கினா கூட நான் வந்து உண்மையான அன்பு வைப்பேன். ஏன்னா, அப்பாவுடைய அன்பு வேற, படிப்பு வேற. நீங்க படிச்சு 0 மார்க் வாங்குறதுனால இறை அன்பு குறையுமா? குறையாது. அவர் எல்லார் மேலயும் ஒரே மாரி அன்பு வைக்கிறாரு. ஆனா, விஷயம் என்னன்னா 100 மார்க் வாங்குறவங்களால அந்த இறை அன்பை கேட்ச் பண்ண முடியும். 0 மார்க் வாங்குறவங்களால கேட்ச் பண்ணவே முடியாது. முதல்ல அது கடவுள்னு கூட புரிஞ்சிருந்தாக்கா 0 மார்க் வாங்குவாங்களா? அதுதான் விஷயம் இருக்கு. அவரு எல்லாருக்கும் ஒரே மாதிரி அன்பு வைக்கிறாரு. அங்கதான் கடவுள் நிக்கிறாரு. கால அறுக்க நிக்கிறதுக்கு அதாவது கடவுள் யாருன்னு காண்பிக்கிறாரு. ஐசா நெய் கி சப் ஆ ஜாயேங்கே. அதனால பாபா மட்டும் டீச்சரா இல்ல, வெறும் அப்பாவா இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, எல்லாரையும் தூக்கி சத்தியுகத்துல போட்டு விட்டுட்டு இருப்பாரு. இந்த 800 கோடியுமே சத்தியுகத்துல உட்காந்துட்டு இருப்போம். அதனால பாபா வந்து டீச்சரா இருந்து சுகத்தை அடையக்கூடிய வழியை தான் சொல்லி கொடுக்குறாரு. அங்க வர்றது யாரு கையில இருக்கு? மாணவர்கள், காட்லி ஸ்டூடெண்டோட கையில இருக்கு. அதுதான் காடு சொல்றாரு, ஒழுங்கா புருஷார்த்தம் பண்ணீங்கன்னா உயர்ந்த பதவியை அடையலாம். உங்கள் வாழ்க்கை உங்க கையில தான் இருக்கு. अब रूहानी कॉलेज आदि खोलते रहते हैं, सब आकर पुरुषार्थ करेंगे. நிறைய சென்டர்ஸ்லாம் திறக்கிறாங்க, நிறைய ஆன்மீக காலேஜ். இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா, எல்லாரும் இங்க வரணும், நல்ல முயற்சி செய்ய வேண்டும் என்றுதான். जो पढ़ाई में ऊंचे तीखे जाएंगे वह ऊंच पद पाएंगे. யார் இந்த படிப்புல நல்ல ஃபாஸ்டா போறாங்களோ, நல்ல தீவிரமா புருஷார்த்தம் செய்கின்றார்களோ, அவர்கள் உயர்ந்த பதவியை அவசியம் அடைவார்கள். டல் புத்தி கம்பது பாயங்கே. புத்தி வந்து டல்லா இருந்தது, கிளியர் இன்டலெக்ட் இல்லை, வேஸ்டாஸ் ஓடிக்கிட்டே இருக்குன்னா, அப்போ பாடம் எடுக்கும்போது வேற எங்கேயாவது வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. ஃபிசிக்கலி ப்ரெசண்ட்டு, மென்டலி ஆப்சண்ட்டு. அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? குறைவான பதவி தான் கிடைக்கும். நாளைக்கு எந்த ஒரு காரணத்தை கொண்டும் கடவுளை காரணம் சொல்லிடக்கூடாது. அவரவர் பதவிக்கு அவரவர் புருஷார்த்தம் தான் காரணம். நான் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் கிளாஸு. மகாரதி, அப்புறம் குதிரைப்படை, யானைப்படை, அப்புறம் காலாட்படை அப்படின்னு தனித்தனியாக பிரிச்சுலாம் கிளாஸ் எடுக்கல. ஒரே கிளாஸ் தான். சூரிய வம்சத்துக்கும் இதே கிளாஸ் தான், சந்திர வம்சத்துக்கும் இதே கிளாஸ் தான். அவங்கவுங்க படித்து அவங்கவுங்க எவ்வளோ புருஷார்த்தம் பண்ணி அவங்கவுங்க ஆத்மாவை எவ்வளோ கிளியர் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து பதவி கிடைக்குமே தவிர, மற்றபடி வந்து கடவுள் வந்து காரணம் கிடையாது. கடவுள் சுகத்தை கொடுக்கல, சுகத்தை அடையிற வழியை தான் காண்பிக்கிறாரு. அந்த வழியில போய் அந்த சுகத்தை அடைய வேண்டியது அவரவர் கையில இருக்கு. ஆகே செல் டல் புத்தி பி அச்சா புருஷார்த்த கண்ணே லகு படே. அதனால பாபா என்ன டல் புத்தியா பிறக்க வச்சிட்டியே, அவங்கெல்லாம் நல்ல நல்ல ஸ்பீடாக முயற்சி பண்ணுறாங்க, எனக்கு ஞானமே புரியலையெல்லாம் கவலைப்படாதீங்க. டெய்லி கிளாஸ்க்கு வாங்க, ஃபிசிக்கலி ப்ரெசண்ட்டாக இருங்க, மென்டலி ஆப்சண்ட் ஆனாலும் பரவாயில்ல, டெய்லி கிளாஸில் வந்து உட்காந்துருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த டல்லு புத்தியை கூட ப்ரில்லியண்ட்டாக நான் மாற்றிடுவேன். ஆனால் ப்ரெசண்ட்டு இருக்கணும், பாபா முன்னாடி ப்ரெசண்ட் ஆகிருக்கணும். அப்போ டல்லு புத்தியை கூட நான் வந்து நல்ல ஷுரூடு புத்தியாக ப்ரில்லியண்ட்டாக மாற்றிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேவா? நல்ல முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பாக பாபா மாற்றிடுவார். டல்லு புத்தி பி அச்சா புருஷார்த்து கர்னே லகுப்படே. அதனால் இன்றைக்கி டல்லு புத்தியாக இருந்தால் நாளைக்கு அவங்க அப்படியே இருப்பாங்கன்னு அவசியம் இல்லை. ஒரு பாயிண்ட்டை டச் ஆனால் போதும், புருஷார்த்தம் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. கொய் சமஜ்தார் புத்தி நீச்சே பி சலே ஜாத்தே ஹை. சில பேர் எனக்கு தான் எல்லாம் தெரியுமே, அந்த ஈகோ வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க,
அவங்க மேலே போக மாட்டாங்க, கீழே இறங்க ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த ஈகோ தான் நம்மளுக்கு எதிரி. டல்லு புத்தியா இருந்தா கூட பணிவா இருந்து, கடவுளே என்னால படிக்க முடியல, ஹெல்ப் பண்ணு சொல்லி சொல்லி அவங்க பெரிய ஆள் ஆயிடலாம். ஆனா எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா? அவங்க வந்து கீழே இறங்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன. புருஷார்த்த சே சம்ஜா ஜாத்தா ஹை. எல்லாத்துக்கும் ஆதாரம் அவரவர் செய்யக்கூடிய முயற்சி தான். அந்த முயற்சியிலே புரிஞ்சுக்கலாம் யார் எந்த பதவி அடைய போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சாரா டிராமா சல் ரஹா ஹை. இவை அனைத்தும் நாடகமாகும். நாடகம் நடந்து கொண்டு இருக்கின்றது. ஆத்மா ஷரீர் தாரண்கர் யஹா பார்ட்டு பஜாத்தி ஹை. ஆத்மா தான் சரீரத்தை தாரணை செய்து இங்கு நடித்து கொண்டு இருக்கின்றது. நயா சோலா தாரண்கர் நயா பார்ட்டு பஜாத்தி ஹை. ஆளுக்கு ஒரு வேஷம் போட்டு நடிக்கிறாங்க. வேஷத்தை மாத்தினா இன்னொரு வேஷம், புது வேஷத்தை போட்டு நடிக்க போறாங்க. மற்றபடி ஆத்மாவுக்கு சாவே கிடையாது. கபுக்கியா பந்தி ஹை. ஒரு சோலு என்னென்ன வேஷம் போட தெரியுமா? இது 84 வேஷத்தை லைனா நிக்க வச்சு பாருங்க. ஒரு வேஷம் போல இன்னொரு வேஷம் கிடையாது. ஒரு ரோல் போல இன்னொரு ரோல் கிடையாது. வேஷம் மாறும், அப்ப தேசம் மாறும், பேர் மாறும், உருவம் மாறும், ரோல் மாறும், ஆண் பெண் கூட மாறும், காஸ்ட் மாறலாம், ரிலீஜியன் மாறலாம், லாங்குவேஜ் கூட மாறலாம். அதில் ஆப்ஷன். ஆனால் இதெல்லாம் கண்டிப்பாக மாறும். வேஷம் கண்டிப்பாக மாறும், ரோல் கண்டிப்பாக மாறும். சில பேர் ஒரே காஸ்டில் பிறக்கலாம், இல்லை ஒரே ரிலீஜியனில் பிறக்கலாம், ஒரே லாங்குவேஜில் பிறக்கலாம். அது ஆப்ஷன். ஆனால் வந்து வேஷம் கண்டிப்பாக மாறும், பேர் கண்டிப்பாக மாறும், ரோல் கண்டிப்பாக மாறும். இதெல்லாம் வந்து கண்டிப்பாக மாறக்கூடியது. மாற்றம் ஒன்றே மாறாதது. அதனால எந்த ஆத்மாவும் இங்கே இந்த உலகத்தில் பர்மனெண்ட் கிடையாதுங்க. எல்லாருமே ஒரு நாள் போய் தான் ஆகணும். இருக்கிற வரைக்கும் 4 பேருக்கு நல்லது செஞ்சுட்டு போகலாம். கபிக்கியா பந்தி ஹை. சன்ஸ்கார் ஆத்மா மே ஹோத்தி ஹை. நான் என்ன சன்ஸ்காரம் எடுத்துட்டு போறேனோ அதுக்கேற்ற மாதிரி நெக்ஸ்ட் பர்த், அதாவது கர்மா அனுசாரம் பிறவி கிடைக்கும். ज्ञान बाहर में जरा भी किसी के पास नहीं है. இந்த நாலேஜ் இருக்கே, ஸ்பிரிச்சுவல் நாலேஜ், இது வெளியில இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே தெரியாது. இது வந்து காடோட குழந்தை யார் ஆகுறாங்க, காட்லி ஸ்டூடெண்டா யார் ஆகுறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த காட்லி நாலேஜ் கிடைக்கும். இது கூட ஒரு பாக்கியம் செஞ்சிருக்கணும். பாப் ஜப் ஆக்கர் படாயே தப் ஹி கியான் மிலே. சிவன் எப்போ பூமிக்கு வந்து பாடம் எடுக்கிறாரோ அப்பதான் இந்த ஞானம் நம்மளுக்கு கிடைக்கும். டீச்சர் ஹீ நஹி தோ கியான் கஹான் சே ஆயே. டீச்சரே பூமிக்கு வரல, ஞானம் எங்கேருந்து கிடைக்கும்? வஹ் ஹை பக்தி. பக்தி மே அபார் துக் ஹை. இப்போ வெளி உலக எல்லாரும் பக்தி தான் பண்ணிட்டு இருக்காங்க. பக்தியில சந்தோஷமா இருக்கிறாங்க. எவ்வளோ துக்கம் தெரியுமா? ஒரு பக்கம் பக்தி பண்றாங்க, ஒரு பக்கம் துக்கப்படுறாங்க. மீரா கோ பல் சாட்சாத்கார் ஹுவா பரந்து சுக்கு தோடை ஹீ தா. இப்போ மீரா இருந்தாங்க, பக்தி பண்ணாங்க, கிருஷ்ணரே பார்த்தாங்க. ஆனால் அவங்க என்ன வைகுண்ட புரிய அதனுடைய சுகத்தையே அனுபவிச்சாங்க? அவங்க இங்கே தானே இருந்தாங்க, கலியுகத்தில் தானே. கியா பீமார் நெய் படி ஹோகி. மீராவுக்கு வந்து உடம்பு சரியில்லாமலே ஆகலையா என்ன? वहां तो कोई प्रकार के दुख की बात होती ही नहीं. ஒரிஜினல் வைகுண்டத்துல யாருக்கும் எந்த விதமான துக்கமும் இருக்காது. யஹா அப்பார் துக்க ஹை, வஹா அப்பார் சுக்கு ஹை. இங்க அளவிட முடியாத துக்கம், அங்க அளவிட முடியாத சுகம். யஹா சப் துக்கி ஹோத்தே ஹை, ராஜாओं को भी दुख है ना. நாம் ஹி ஹ துக்கதாம். இங்க எல்லாருமே துக்கத்துல தான் இருக்காங்க. பெரிய போஸ்ட்ல இருக்கிறாரு, அவர் ரொம்ப சந்தோஷமா இருப்பாரு. சின்ன போஸ்ட்ல இருக்கிறவங்க துக்கப்படுறாங்க, அப்படி கிடையாது. ராஜாவே துக்கத்துல தான் இருக்கிறாரு. ஏன் தெரியுமா? இந்த உலகமே துக்கதாமம்ங்க. துக்கதாமத்துல எல்லாருமே துக்கத்துல தான் இருக்காங்க. வாஹ
சுகதாம். சத்தியுகம் வந்து சுகதாமம். संपूर्ण दुख और संपूर्ण सुख का ये है संगम युग. சம்பூர்ண சுகத்தை பார்க்கணும்னா சத்தியுகம், சம்பூர்ண துக்கத்தை பார்க்கணும்னா இந்த கலியுகம் இப்ப நடந்துட்டு இருக்கிறது சம்பூர்ண துக்கம். இதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவுல ஒண்ணு இருக்கே, அதுக்கு பேரு தான் சங்கம யுகம். இப்ப நாம அங்கதான் இருக்கிறோம். சத்தியுகம் में संपूर्ण सुख, कलियुग में संपूर्ण दुख. சத்தியுகத்துல சம்பூர்ண சுகம், ஹெல்த், வெல்த், ஹாப்பினஸ் எல்லாம் இருக்கும். கலியுகத்துல மூணுமே இருக்காது. உடம்புல 1008 பிரச்சனை, மனசுல 1008 கவலைகள். எங்க ஹாப்பினஸோட இருக்கிறது? பைசாவுக்கும் பிரச்சனை, ஹெல்த்தும் இல்லை, வெல்த்தும் இல்லை, ஹாப்பியும் இல்லை. அது दुखधाम, कलियुगम. दुख की जो वेराइटी है सब बुद्धि वृत्ति को पाती रहती है. அன்னைக்கு ஒரு லிஸ்ட் போட சொன்னாரு. 101 துக்கம் எழுத சொன்னார்ல பாபா. சொல்றாரு இப்ப அந்த 101 துக்கம் வந்து 120 துக்கம் கூட ஆயிருக்கும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் துக்கம் அதிகமாயிட்டே போகுது. இது குறையிற மாதிரியே தெரியல. ஆகே செல், आगे चल कितना दुख होता रहेगा. இப்பவே இவ்வளவு துக்கம் இருக்கே, இது சாக்கார முரளி. இன்னும் போக போக எவ்வளவு துக்கம் வரப்போகுது. அத்தாக துக்கே பஹாடு கிரேங்கே. அளவிட முடியாத மிகப்பெரிய துக்கமே இனிமேதாங்க. அதான் மகா வினாஷ், பெரிய மலை, துக்க மலை விழப்போகுது. वो लोग तो तुम्हें बोलने का टाइम बहुत थोड़ा देते हैं. பப்ளிக்ல ஸ்பீச் கொடுக்க சொன்னா 5 நிமிஷம் கொடுக்குறாங்க. 5 நிமிஷத்துல நம்ம எதை சொல்றது? ஆத்மாவை சொல்றதா, பரமாத்மாவை சொல்றதா, இன்னைக்கு உலகம் எவ்வளவு துக்கத்துல இருக்கிறத பத்தி சொல்றதா, இல்ல மெடிடேஷன் தான் சொல்லி கொடுக்கறதா? ரொம்ப கம்மியா டைம் தராங்க. 2 मिनट देवे तो भी समझा वो सतयुग में अपार सुख ते जो बाप देते हैं. சரிங்க, 5 நிமிஷத்துக்கே இவ்வளவு புலம்புறீங்க. 2 நிமிஷம் டைம் கொடுக்குறாங்க. பரவாயில்ல, 1 நிமிஷம் சொல்லுங்க இந்த உலகம் எப்படி இருக்கு. அடுத்த நிமிஷத்துல சொல்லுங்க சுகதாமத்தை கடவுள் படைக்கிறதுக்காக வந்துட்டாரு. முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். ராவணன் சே அப்பார துக்கம் மில்தே ஹை. ராவணன் மூலமா அளவிட முடியாத துக்கம் கிடைச்சிருக்கு. अब बाप कहते हैं काम पर जीत पहनो तो जगत जीत बनेंगे. இப்ப கடவுள் வந்துட்டாரு. கடவுள் சொல்றாரு, இந்த காம விகாரத் மேல வெற்றி அடைஞ்சிடுங்க, உலகத்தையே வெற்றி அடைஞ்சிடலாம் அப்படின்னு. யார் சொல்றாங்க? சிவனே சொல்றாரு. தோடா भी सुना तो स्वर्ग में आएंगे. இந்த ஞானத்தை கொஞ்சம் அறகுறையா கேட்டா கூட நீங்க சொர்க்கத்துக்கு வந்துடலாம். பிரஜா தோ பகுத் பந்தி ஹைனா. பிரஜைகள் நிறைய பேர் வரப்போறாங்க, வரணும் தானே. கஹா ராஜா கஹா ரங்க். ராஜா எப்படி, பிரஜா எப்படி, வித்தியாசம் இருக்கணும் இல்லையா? கண்டிப்பா இருக்கும். அரேக்கே புத்தி அப்படி அப்படி ஹே. ராஜா ஆகிறாருன்னா அவர் என்ன பண்ணியிருக்கணும்? இந்த ஞானத்தை தாரணை பண்ணியிருக்கணும். பிரஜை ஆகணும்னா ஞானத்தை கேட்டிருப்பாங்க, ஆனா அவங்களால தாரணை பண்ணியிருக்க முடியாது. அதில் ஒருத்தரோட புத்தி தனிப்பட்டது. சிலர் ராஜா ஆகுறாங்க, சிலர் பிரஜை ஆகுறாங்க. जो समझकर औरों को समझाते हैं वही अच्छा पद पाते हैं. யாரு நல்ல ஞானத்தை புரிந்து கொண்டு மற்றவர்களுக்கு புரிய வைக்கின்றார்களோ அவர்களே நல்ல பதவியை அடைவார்கள். ये स्कूल भी मोस्ट अनकॉमन है. இந்த ஸ்கூல் கூட ரொம்ப அன்காமனான ஸ்கூல் இது. பகவான் ஆக்கர் படாத்தே हैं. கடவுளே வந்து பாடம் எடுக்கிறாரு. ஸ்ரீ கிருஷ்ண தோ फिर भी देवी गुणों वाला देवता है. இந்த ஸ்ரீ கிருஷ்ணா இருக்காரே, அவர் வந்து தெய்வீக குணங்கள் நிறைஞ்ச தேவதை ஆவார். बाप कहते हैं मैं देवी गुणों और असुरी गुणों से न्यारा हूँ. சிவபாபா சொல்றாரு, நான் தெய்வீக குணங்கள் மற்றும்
அசுர குணங்கள்ல கூட விடுபட்டவர். பாபா நல்லவரா கெட்டவரா? பாபா இப்படி சொல்லிட்டாரு. தெய்வீக குணங்களும் இல்ல, அசுர குணங்களும் இல்ல. அதையும் தாண்டி புனிதமானவர். அதாவது எப்பவுமே சத்து சித் ஆனந்த ஸ்வரூபமா இருப்பாரு. ஆனந்தத்துக்கு ஆப்போசிட் இல்ல. தெய்வீக குணம்னு ஒண்ணு இருந்தா அசுர குணம்னு ஒண்ணு இருக்கணும்ல. இது எல்லாத்தையும் கடந்த நிலையில கடவுள் இருக்கிறாரு. அவரு அசுரி மே துமாரா பாப் ஆத்தா ஹூம் படானே, நான் உங்க அப்பாங்க, பாடம் எடுக்கிறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. ருஹானி நாலேஜ் சுப்ரீம் ரூஹ் ஹி தேத்தா ஹை. இது ஆன்மீக ஞானம். ஆன்மீக ஞானத்தை சுப்ரீம் சோல் சிவபாபாவை கொடுக்கிறாரு. गीता का ज्ञान कोई देहधारी मनुष्य व देवता ने नहीं दिया. இப்ப கீதாவுடைய ஞானத்தை தேகதாரி மனிதனோ அல்லது தேவதையோ கொடுக்கல. யார் கொடுக்கறாங்க ஒரிஜினல் கீதைய? காட் சிவா. சிவ பகவான் வச்ச அவர்தான் கீதை. இந்த கீதை அதாவது ஒரிஜினல் கீதையே சொல்றாரு. இந்த கீதையின் மூலமா மனிதன் தேவனாக மாறுகின்றான். கலியுகம் சத்தியுகமாக மாறப்போகின்றது. யுக பரிவர்த்தனை நடக்க போகுது ஒரிஜினல் கீதையின் மூலமா. இத சொல்லக்கூடியவர் சிவ பகவானு வச்ச. विष्णु देवताय नमः कहते हैं तो कृष्ण कौन है? गीता का ज्ञान कोई देहधारी मनुष्य व देवता नहीं का दिया जाता. இந்த ஒரிஜினல் கீதையே மனிதனோ தேவனோ கொடுக்கல. விஷ்ணு தேவதாய நமஹன்னு சொல்றாங்க. இப்ப கிருஷ்ணா யாரு? देवता कृष्ण ही विष्णु है. द कोई जानते नहीं. குழந்த கிருஷ்ணா, வளர்ந்த வளர்ந்த கிருஷ்ணா யாரு? விஷ்ணு. கிருஷ்ணா தான் விஷ்ணு. ஆனா இந்த விஷயம் யாருக்கும் தெரியல. ஒரே பர்த்தில் குழந்த கிருஷ்ணா, அதுக்கப்புறம் சுயமரத்திற்கு பிறகு ஸ்ரீ நாராயண் ஆகிறாரு. அதனால விஷ்ணு தேவதாய நமஹானா கிருஷ்ணா தேவதாய நமஹான்னு சொல்லலாம், தப்பு கிடையாது. துமாரே மே பி புல் ஜாத்தே ஹை. இல்லை பிகேஸே சில பேர் மறந்து போயிடுறாங்க. அப்புறம் நான் பிகேஸ் பற்றி என்னத்த சொல்கிறது? குது பூரா சம்ஜா ஹுவா ஹோ தோ அவரோங்கோ பி சம்ஜாய். இந்த ஞானத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டா மற்றவங்களுக்கு நல்லா புரிய வைப்பாங்க. சர்வீஸ் கர்க்கே சபூத் லே ஆயே तब समझे कि सर्विस की. इसलिए बाबा कहते हैं लंबा चौड़ा समाचार ना लिखो, वह फलाना आने वाला है ऐसा कहकर गया है, ये लिखने की दरकार नहीं है. சேவை பண்ணுங்க. யார் வந்தாங்க விஐபிஸ்ன்னு பேர் எழுதுனா போதும். அவங்க வந்தாங்க, இதை சொன்னாங்க, அதை சொன்னாங்க, இதை சாப்பிட்டாங்க, அது நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, இதெல்லாம் தேவையில்லைங்க. சேவை பண்ணுமா, எத்தனை பேர் அட்டன் பண்ணாங்க, எவ்வளோ பப்ளிக்கு பெனிஃபிட் ஆனாங்க, அதனால் எவ்வளோ பேர் பிகே ஆனாங்க, இந்த லிஸ்ட் மட்டும் நம்மளுக்கு கொடுத்தா போதும். கம்ம லிக்னா ஹோத்தாங்க. ரொம்ப வளன்னு எழுத வேணாம். சுருக்கமாக ஒரு குட்டி பேராகிராஃபில் எல்லாமே வரா மாதிரி எழுதிடுங்க. தேக்கோ ஆயா டஹத்தாங்க. சரி, இப்போ பிகேஸ் 10 பேர் பிகே ஆனாங்க. அப்புறம் எவ்வளோ நாளைக்கு இருக்கிறாங்கன்னு அதையும் எழுதுங்க. அவங்க 10 பிகேஸ் எத்தனை நாள் தாக்கு பிடிக்கிறாங்க அதையும் சொல்லுங்க. समझकर और सर्विस करने लगे तब समाचार लिखे. அந்த 10 பேரும் நான் உண்மையிலே அப்படியே பிகேவா ஆயிட்டாங்க வந்தவங்கலாம். அப்புறம் அவங்களே மற்றவங்களுக்கு சேவை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளோ நல்ல விஷயம். இதெல்லாம் எழுதுங்க. இப்படிலாம் இருந்தால் எழுதுங்க. कोई अपना ஷோ बहुत करते हैं. சில பிகேஸ் இருக்காங்களே, தற்பெருமைக்கு என்ன சொல்லுவாங்க, தற்பெருமைக்கு குறைச்சலே இல்லை. நான் அந்த சேவை பண்ணேன், நான் இப்படி புரிய வச்சேன், நான் அப்படி செஞ்சேன். ஏங்க, பாபா ஞானத்தை பாபா தானே புரிய வைக்கிறாரு. உண்மை உங்கள் ஞானம் மாதிரி பேசிகிட்டு இருக்கிறீங்க. ரொம்ப ஓவராக தற்பெருமையெல்லாம் இருக்கக்கூடாது. ஷோ சில பேர் ரொம்ப ஓவர் ஷோ காட்டுறாங்க.
எல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். ஷோலாம் கூட பார்க்குறேன் நான். பாபா கோ ஹர் பாத்துக்கு ரிசல்ட் சாஹியே. இங்கே சேவை பண்ணது பெருசு இல்லைங்க. ரிசல்ட் என்ன? எத்தனை பேர் பிகே ஆனாங்க அதை சொல்லுங்க. ஐசா तो बहुत आते हैं बाबा के पास फिर चले जाते हैं. ஏங்க 100 பேர் வராங்க, ஒருத்தர் நிற்கிறாங்க. 100 பேர் கேம்ப் அட்டன் பண்ணுறாங்க, ஒருத்தர் தான் நிற்கிறாங்க. ஒருத்தர் நின்னாங்கன்னு சொல்லுங்க, அதை சொல்லுங்க. உன்சே கியா ஃபாய்தா? அப்போ நீங்கள் என்ன சேவை பண்ணீங்க? 100 பேரில் ஒரு 10 பேராவது நின்று இருக்கணும்ல. 100 பேர் கேம்புக்கு வந்தாங்க, ஒரு 10 பேர் பிகே ஆயிருக்கணும்ல. நீங்கள் என்ன சேவை பண்ணுறீங்க? உன்கோ பாபா கியா கரே? நாங்கள் பண்ணுறது ஒருத்தரை நிற்கிறாரு, அவ்வளோ பேருக்கு நீங்கள் அப்போ என்ன சேவை பண்ணீங்க? அதில் டோட்டலாக வந்து பாடி கான்ஷியஸ் விட்டுட்டு சோல் கான்ஷியஸ்லேருந்து பண்ணியிருந்தா அட்லீஸ்ட் ஒரு 10 பேராவது நின்று இருப்பாங்களே. நான் உன்னே ஃபாய்தா நான் தும்மை. கடைசியில் ஒரு பிகே நிற்கிறாரு. சில சமயம் அதுவும் இல்லாமல் போயிடுறது. சேவை பண்ணி முடிச்சிட்டோம், ஆயிரக்கணக்கில் பார்த்தாங்க, ஒருத்தரோட பிகே ஆகலை. உங்களுக்கும் லாபம் இல்லை, நம்மளுக்கும் லாபம் இல்லை. இப்படி இல்லாமல் சேவை பண்ணுறது. அந்த ஈகோ கொஞ்சம் வாஷ் பண்ணிவிட்டு சேவை பண்ணிங்கன்னா மணிவா. இந்த இந்த சேவை சிவனுடையது, இந்த ஞானம் சிவனுடையது, இது எல்லாமே சிவனுடையது. இந்த யஜ்யம் அவருடையது, எல்லாமே சிவபாபாவுடையது. சிவபாபாவுடையது ஞானம், சிவபாபாவுடையது அப்படின்னு நினச்சிட்டு சேவை பண்ணால் ஒருத்தர் கூடவா தங்கியிருக்க மாட்டாங்க. இங்கே எங்கேயோ இடிக்குது, இந்த பாடி கான்ஷியஸ் எங்கேயோ மிக்ஸ் ஆகுது, தற்பெருமை கலக்குது. கொஞ்சம் ஷோ காட்டுறீங்க, அங்கே தான் வந்து ஆளுங்க வராமல் நிற்கிறாங்க, தடுக்கப்படுறாங்க. கொஞ்சம் யோசிங்க, என்ன எங்கே மிஸ்டேக் நடக்குதுன்னு பாருங்க. துமாரி மிஷின் கி விருத்தி தோ ஹுயினே. அப்போ அங்கே தற்பெருமை கலந்துச்சுன்னா விருத்தி ஆகாது. கொஞ்சம் பாருங்க, ஏன் வந்து பிகேஸ் வரமாட்டேங்கிறாங்க? இவ்வளோ சேவை பண்ணோம், இவ்வளோ பணம் செலவு பண்ணோம், ஒருத்தர் கூடவா ஆகக்கூடாது பிகேவா? எங்கே மிஸ்டேக் நடக்குதுன்னு செக் பண்ணுங்க. अच्छा, मीठे मीठे सिकी लते बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. हम रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते. धारणा के लिए मुख्य सार. फर्स्ट पॉइंट, किसी भी बात में बेपर्श नहीं होना है. स्वयं में ज्ञान को धारण कर दान करना है. औरों की भी तकदीर जगानी है. எந்த ஒரு விஷயத்திலும் கவலைப்படக்கூடாது. ஸ்வயம் ஞானத்தை தாரணை செய்து மற்றவர்களை தாரணை செய்ய வைக்க வேண்டும். औरों को भी तकदीर बना जगानी है. மற்றவர்களுடைய அதிர்ஷ்டத்தையும் உருவாக்க வேண்டும். सेकंड पॉइंट, किसी से भी बात करते समय स्वयं को आत्मा समझ आत्मा से बात करनी है. நீங்கள் யாரிடம் பேசினாலும் நான் ஒரு ஆத்மா என புரிந்து கொண்டு ஆத்மாவிடம் பேச வேண்டும். ஜரா பி தேக அபிமான் ந ஆயே. கொஞ்சம் கூட தேக அபிமானம் வரக்கூடாது. बाप से जो अपार सुख मिले हैं वो दूसरों को बांटने हैं. பாபா மூலமாக அளவிட முடியாத சுகம் என்ன கிடைத்ததோ அதை மற்றவர்களுக்கு பகிர்ந்து அளிக்க வேண்டும். वरदानम, दिल और दिमाग दोनों के बैलेंस से सेवा करने वाले
சதா சஃலதா மூரத் பவ. உள்ளம் மற்றும் புத்தி, மனம் மற்றும் புத்தி இரண்டையும் பேலன்ஸ் வைப்பதன் மூலம் சேவை செய்யக்கூடிய சதா வெற்றி மூர்த்தியாளர் ஆகுக. कई बार बच्चे सेवा में सिर्फ दिमाग யூஸ் करते हैं. நிறைய முறை இந்த குழந்தைங்க சேவையில புத்திய மட்டும் யூஸ் பண்றாங்க. लेकिन दिल और दिमाग दोनों को मिलाकर सेवा करो तो सेवा में सफलता मूरत बन जाएंगे. நீங்க வெறும் புத்தி யூஸ் பண்றதுக்கு பதிலா உள்ளபூர்வமா மனதையும் புத்தியையும் சேர்த்து யூஸ் பண்ணுங்க. அப்ப சேவையில வெற்றி மூர்த்தி ஆகிவிடலாம். जो सिर्फ दिमाग से करते हैं उन्हें दिमाग में थोड़ा टाइम बाकी याद रहती है. யார் புத்தியின் மூலமாக சேவை செய்கின்றார்களோ அவர்களுக்கு புத்தியில கொஞ்ச நேரம் பாபாவுடைய நினைவு இருக்கின்றது. बाबा ही कराने वाला है. हाँ, बाबा ही कराने वाले हैं, लेकिन कुछ समय के बाद फिर वो ही मेपन आ जाएगा. சில பேர் புத்தியின் மூலமா சேவை பண்றாங்கல்ல, அவங்க சொல்றாங்க இந்த சேவை பாபாதுங்க, பாபா தான் இந்த சேவை பண்றாரு அப்படின்னு கொஞ்ச நேரம் தான் சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த பழைய சம்ஸ்காரம் இருக்குல்ல, என்னது நான் செஞ்சேன், அது வந்துருது, நான் செஞ்சேன்றது வந்துருது. அவர் जो दिल से करते हैं उनके दिल में बाबा की याद सदा रहती है. யார் சேவையை உள்ளபூர்வமா செய்யறாங்களோ அவர்களுடைய உள்ளத்துல சிவன் இருக்கிறாரு. அதனால சிவன் தான் சேவை பண்ணாரு, பாபா தான் சேவை பண்ணாரு, பாபா தான் அப்படின்றது எப்பவுமே பர்மனண்டா இருக்கும். டெம்பரரியா இருந்தா புத்தினால சேவை பண்றாங்க, பர்மனண்டா இருந்தா பாபா தான் சேவை பண்றாருன்னா இதயபூர்வமா உள்ளபூர்வமா அவங்க சேவை பண்ணியிருக்காங்க. फल मिलता ही है दिल से सेवा करने का. அவங்களுக்கு பலன் எப்ப கிடைக்கும்? உள்ளபூர்வமா சேவை பண்ணாதான் பலன் கிடைக்கும். அவரு यदि दोनों का बैलेंस है तो सदा सफलता है. அதனால எப்ப நம்ம ரெண்டுமே பேலன்ஸ் வைக்கிறோமோ, உள்ளபூர்வமாவும் பண்ணணும், புத்திசாலித்தனமாவும் சேவை பண்ணணும். ஆனா சேவை யாருடையது? சிவபாபாவுடையது. நாம ஒரு கருவி அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு மனம் மற்றும் புத்தியை ஒருநிலைப்படுத்தி சேவை பண்ணி பாருங்க, அவசியம் வெற்றி கிடைக்கும். ஸ்லோகன். बेहद में रहो तो हद की बातें स्वतः समाप्त हो जाएंगी. எல்லைக்கு அப்பாற்பட்ட ஸ்திதியில் நிலைத்திருங்கள், அப்பொழுது எல்லைக்குட்பட்ட விஷயங்கள் தானாகவே சமாப்தி ஆகிவிடும். எல்லைக்கு அப்பாற்பட்ட ஸ்திதியில் இருக்கும் பொழுது பிராட் மைண்ட் ஆயிடுங்க. அப்ப இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்கும்ல, எல்லைக்குட்பட்ட விஷயங்கள், அதெல்லாம் தானாவே சமாப்தி ஆயிடும். இன்றைய अव्यक्त इशारा. विशेष रूप से अपनी मनसा अर्थात संकल्प शक्ति द्वारा, वाणी की शक्ति द्वारा, अपने संग के रंग द्वारा, संबंध के स्नेह द्वारा, खुशी के अकुट खजाना द्वारा अकुट दान करते रहना, यही है परोपकार करना. விசேஷமான ரூபத்துல தன்னுடைய எண்ணம், மனம், அதாவது எண்ணங்களின் சக்தியின் மூலமா, மனசா சக்தியின் மூலமாக, வார்த்தைகளின் சக்திகளின் மூலமாக, தன்னுடைய தொடர்பில் யார் வராங்களோ
உங்களோட வைப்ரேஷன் அவங்களுக்கு பரவணும். அந்த வைப்ரேஷன் மூலமாக சம்பந்தத்துல வர்றவங்களுக்கு உங்களுடைய அன்பு கிடைக்கணும். சம்பந்தத்துல ஸ்நேகம் மூலமாக குஷியை அளவிட முடியாத கசானா கடவுள் கொடுத்திருக்காரே, அதை அனைவருக்கும் பகிர்ந்தளிங்க. இதுதாங்க பரோபகார நிலையாகும். கோயி பி ஆத்மா संपर्क में आए तो खुशी के खजाने से संपन्न होकर जाए. இப்போ உங்க முன்னாடி எந்த மாதிரியான ஆத்மாக்கள் வந்தாலும் சரி, நல்லவங்களோ கெட்டவங்களோ யார் வேணாலும் வருவாங்க. கலியுகத்துல எல்லாருமே தானே மிக்சடா இருக்காங்க. ஆனா நீங்க எல்லாருக்கும் குஷியை மட்டும் கொடுங்க. ஐசே அக்கண்டு தானி பண்ணோம். இப்போ நம்ம பாபா பார்க்குறோம், பாபா மீட் பண்ணுறோம். எல்லா பிகேஸும் அப்படியே 100% சம்பன்ன சம்பூர்ண பிகேலாம் கிடையாது. ஆனால் பாபா எல்லாருக்கும் குஷியை கொடுக்குறாரு. அந்த மாதிரி உங்களை சந்திக்க வர்றவங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ அதெல்லாம் நீங்கள் கவனிக்காதீங்க. எல்லாருக்கும் குஷியை கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்க, மன நிறைவை கொடுங்க. உங்ககிட்ட வரக்கூடிய வைப்ரேஷனால அந்த ஆத்மா மகிழ்ச்சி அடைந்து போகட்டும். அப்பதான் பரோபகாரி அப்படின்னு சொல்ல முடியும். நல்லது. ஓம் சாந்தி. இனிமையான பாபாவே, கீதை சொல்ல வந்தாயே. இனிமையான பாபாவே, கீதை சொல்ல வந்தாயே. நீ மட்டும் போதும் போதும், வேறெதுவும் வேண்டாமே. நீ மட்டும் போதும் போதும், வேறெதுவும் வேண்டாமே. இனிமையான பாபாவே, கீதை சொல்ல வந்தாயே. கண்கள் பார்த்ததோ தேகம், நீ வந்து சொன்னதோ ஞானம். கண்கள் பார்த்ததோ தேகம், நீ வந்து சொன்னதோ ஞானம். தேகத்திலே ஒன்றும் இல்லை, ஆத்மாவிற்கு என்றும் அழிவும் இல்லை. தேகத்திலே இங்கு ஒன்றும் இல்லை, ஆத்மாவிற்கு என்றும் அழிவும் இல்லை. போல என்னையும் மாற்றிட எண்ணி தந்தாயே எனக்காக ஞானத்தை அள்ளி. இனிமையான பாபாவே, கீதை சொல்ல வந்தாயே. இனிமையான பாபாவே, கீதை சொல்ல வந்தாயே. நீ மட்டும் போதும் போதும், வேறெதுவும் வேண்டாமே. நீ மட்டும் போதும் போதும், வேறெதுவும் வேண்டாமே. இனிமையான பாபாவே, உன்னை தேடி வந்தேனே. யோகம் செய்ய
யோகத்தினால் பாவம் போகும், ஞானத்தினால் மனம் தூய்மையாகும். யோகத்தினால் நம் பாவம் போகும், ஞானத்தினால் மனம் தூய்மையாகும். தண்ணீரில் ஒட்டாத தாமரை போல பயிற்சிகள் தந்தாயே நான் இங்கு வாழ. இனிமையான பாபாவே கீதை சொல்ல வந்தாயே, இனிமையான பாபாவே கீதை சொல்ல வந்தாயே. நீ மட்டும் போதும் போதும் வேறெதுவும் வேண்டாமே, நீ மட்டும் போதும் போதும் வேறெதுவும் வேண்டாமே. இனிமையான பாபாவே கீதை சொல்ல வந்தாயே, இனிமையான பாபாவே என்னை தேடி வந்தாயே.